வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி திட்டம் 6 இரண்டாவது பாகம். உம், ஒரு ஒரு பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம் சாரோட சோமாலி முசார் புத்தகத்துல. அதுல 3 லெசனா 4 லெசன் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் 4 4 பார்ட் முடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் இது கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கேட்கல. அடுத்த பகுதி 5வது பகுதியில இருந்து இன்னைக்கு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காரு சோமாலிபன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுறது கேக்குது இல்ல எல்லாருக்கும்? கேக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி. மாலதி நீங்க ஆரம்பிக்கலாம் சார். இந்த போஸ்டர் இன்னைக்கு காமிக்கலையா? போஸ்டர் வீடியோ இல்ல சார், நான் வேற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் ரன் பண்ண முடியல. சரி சரி சரி, ஓகே ஓகே, அப்புறம் ரன் பண்ணிக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஞாபகப்படுத்தின ஆள் தான். புரியுது புரியுது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். திட்டம் 6 இது சோமவல்லியப்பன் சார் எழுதின ஒரு நாவல். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. அதை சின்னதா ஒரு ரீகேப் கொடுத்துடுறேன். அதுல என்னன்னா, அது திட்டம் 6 அப்படின்ற ஒரு ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டத்துக்கு தலைவர் மகா, அவருக்கு உதவி பிரம்ம சிவ். அது முறையே அவங்க காத்தல், உருவாக்கல், அழித்தல். அதுதான் அவங்களுக்கு. இதுதான் இந்த ஆய்வு கூட்டம் எதுக்காக அப்படின்னா, விலங்குகளுக்கு விலங்குகளுக்கு மேல ஒரு படி அறிவு அதிகமா கொடுத்து மனுஷனை பூமியில நம்ம இயற்கையோட உயிரினங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்கி மனுஷனை உருவாக்கி இருக்கோம். அதுதான் திட்டம் 6. ஆனா அவங்க அந்த மாதிரி நடக்கிறாங்களா அப்படின்றத குறித்துதான் இந்த திட்டம் 6 அந்த ஆய்வு கூட்டம் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மகா அவர் என்னதான் நடக்குது அங்கே அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு அங்க அந்த ஆய்வு கூட்டத்துல பிரம்ம சிவ் மகாவை தவிர சாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தொந்தரவுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சாது என்ன பண்ணுவாருன்னா, மக்கள் பூமியில இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் செய்யற மக்களுக்காக மக்கள் சார்பா பேசுறவர் அவரு. தொந்தரவுனா ஒண்ணுமே பண்ணாம சோம்பேறிகளா இருக்கிறவங்க அவங்கள பத்தி பேசுறவரு தொந்தரவு. இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அப்பப்ப எடுத்து கொடுக்கறதுக்கு தணிக்கையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. இத மாதிரி அந்த திட்டத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் எப்படி நடக்குமோ அத மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. மகா மேல உட்காந்துருக்காரு, பிரம்ம சிவ அது மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த சாதுவும் தொந்தரவும் பேசக்கூடாது, எந்த கொஸ்டினும் அவங்க கேட்க கூடாது. அவங்க எதனா ஒரு டவுட் இருந்தாலோ எதனா சொல்லணும்னு நினைச்சாலோ அவங்க அவங்களோட கம்ப்யூட்டர் திரையில தான் அவங்க டைப் பண்ணணும். அது அப்படியே திரைகள்ல வரும். இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுல அங்க என்னதான் நடக்குது அங்கே மகா தொடக்க வர கொடுக்குறாரு. நம்ம இந்த மனுஷங்களை படிச்சு அறிவை கொடுத்து படைச்சு நம்ம உழவ விட்டோம். ஆனா அவங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்கோம். அந்த ஆண்டுகள் வரைக்கும்னா இவங்க வாழ்வாங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னமே அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல, அந்த எல்லாமே லைஃபே முடிஞ்சிடும் போல, அந்த கால அளவே முடிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அது என்னதான் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பிரம்மு எழுந்து அவர் சொல்றாரு. அங்க என்ன ஆசைகள் இடமாறுது அப்படின்ற தலைப்புல அவர் சொல்றாரு. என்னன்னா, என்னோட ஆக்கல் வேலைகள்லாம் பூமியில கரெக்டா தான் நடக்குது. ஆனாலும் அதையே மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா, மக்கள் இப்போ குழந்தைகளை பெத்து வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பதிலா பூனை நாய்களை அதிகப்படியா வளர்க்குறாங்க. அதை குளிப்பாட்டுறாங்க, அதுகளுக்கு உணவு ஊட்டுறாங்க. ஆனா அதை குழந்தைங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நாங்க ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இத மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால பூமியில இது மட்டும் இல்ல, குழந்தைகள் பிறப்பு விகிதமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அதுக்காக நிறைய உணவுகள் தேவைப்படுது, பால்லாம் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்றாங்க, நிறைய இந்த உயிரினங்களுக்கு அந்த மரபணு மாற்றம் அந்த ஊசியெல்லாம் போடுறாங்க. அதை குடிக்கிற மக்களுக்கு அந்த விந்துல எல்லாம் நிறைய மரபணு மாற்றம் எல்லாம் நடக்குது. அதனால குழந்தைகள் பிறக்க மாட்டுது. அதனால பிறப்பு விகிதமே குறைஞ்சிடுது. அது வேற இல்லாம மக்கள் ஒரே பாலின ஆணையும் பெண் பெண்ணையும் விரும்புறாங்க. இதனால மக்கள் தொகை குறையுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்களோட அபாரமான
அறிவால இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தொகையெல்லாம் குறையுது. அந்த ஆசைகள்லாம் இடமாறி போச்சு. இப்ப ரோபோஸ் நிறைய வந்துச்சு. ரோபோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோபோவை வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும். ரோபோ வந்து எல்லா வேலையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதனாலதான் வந்து அந்த ஆசைகளே இடமாறிச்சு. மக்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்தது இதுக்கு நடுவுல இவர் வந்து அடுத்த உரையில வந்து பிரம்ம இத மாதிரி சொன்ன உடனே திட்ட இயக்குனர் என்ன சொல்றாரு, எழுந்து நன்றாதான் செய்யறாங்க. பிரம்ம வந்து ஒரே குறைகளாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் அது மாதிரி கிடையாது. நம்ம வந்து மக்களை உருவாக்கணும். உருவாக்கி காடுகள்ல தான் விட்டோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குகைகள்ல தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இலைத்தழைகளை தான் உடுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து வீடுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து குரல் உயிரினங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் குரல் கொடுத்தோமோ அந்த குரலும் அந்த ஒளியோட தான் இது வரைக்கும் இருக்கு. ஆனா மனிதர்கள் வந்து அவங்க நம்ம கொடுத்த அந்த ஒளிய வந்து மாத்தி மொழியாக்குனாங்க, பேச கத்துக்கிட்டாங்க, எழுத்து உருவாக்குனாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வீடுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, மொழி உருவாக்குனாங்க, பாட்டு, இசை, நாடகம் அந்த மாதிரி போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க, பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட வளர்ச்சி இன்னைக்கு நிறைய அளவுல போயிடுச்சு. நிறைய புது புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து காலன் வந்து உரை சொல்றாரு. காலன் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவியல் வளர்ச்சி காரணமா பூமியில வந்து நிறைய நிலம், நீர், காற்று அதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால மக்கள் தொகை வந்து நிறைய குறையுது. மக்களுக்கு வந்து எதுவுமே வந்து சுத்தமானது எதுவுமே கிடைக்கல. அதுவும் ஒரு காரணமா இருக்குது மக்கள் தொகையெல்லாம் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நான் வேற வந்து நிறைய புதிய புதிய நோய்கள்லாம் உருவாக்குறேன். ஆனா அவங்க என்னதான் மருந்து கண்டுபிடிச்சு மக்கள் எல்லாம் அறிவியலாளர்கள் காப்பாற்றுறாங்க. ஆனாலும் நான் வந்து என்னால முடிஞ்ச வேலைகளை நான் செய்யறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மக்கள் தொகை அப்படியே இருந்துகிட்டே இருந்தாலும், பிறப்பு இருந்தாலும் இறப்பு சமமா இருக்கணும். இல்லைன்னா வந்து பூமி வந்து தாங்காது. அதனால நான் என்னோட வேலையை செய்யறேன். அது எப்படி செய்யறேன்னா, இந்த அறிவியலாளர்கள் வந்து என்னோட வேலையை குறைக்கிறாங்க. ஆனா நான் வந்து இந்த பெருவெள்ளம் ஏற்படுத்துறேன். ஒரே வருஷத்துல பெய்யற மழைய ஒரே நாள்லயே பெஞ்சதுனால பெருவெள்ளம் வருது. இதனால மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இதனால என்னோட வேலையை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மகா தொடக்க உரை கொடுத்துட்டாரு, பிரம்ம பேசிட்டாரு. அடுத்தது வந்து நன்றாக தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது காலன் வந்து அவரோட உரையை கொடுத்துருக்கிறார். இப்போ அடுத்ததாக திட்டம் 6ல அடுத்த பகுதி 5 உலகில் இதுதான் நடக்கிறது. சித்ரகுப்து பேச்சு. மகா வந்து பிரம்மையும் சிவ 2 பேரையும் கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் அவர் பக்கத்துல வந்து உக்காந்தாங்க. நம்ம உருவாக்கின மனுஷங்களோட இந்த அபார சிந்தனை, அதை நினைச்சு நான் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். ஆனா இதெல்லாம் எதை நோக்கி செல்லுது அப்படின்றத நம்ம கவனிக்காமே விட்டுட்டோம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம தலையசைக்கிறாரு. நம்முடைய கோஆர்டினேஷன்ல எங்கேயோ ஒரு தவறு இருக்குது. நாம நம்மள இப்ப அப்டேட் செய்யணும். இந்த ஆய்வு கூட்டம் முடிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாரு மகா. திட்ட இயக்குனர் பேசி முடிச்ச உடனே இதுவரை எல்லாமே நன்றாகத்தான் போகிறது என்றார். இப்போ காலன் உரை முடிந்தவுடன் அப்டேட் செய்யணும் அப்படின்றாரு. தனியா வேற பேசணும் அப்படின்னு வேற சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவ் வந்து பிரம்ம கிட்ட போய் காது கிட்ட கேக்குறாரு. அவர் மனசுல என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும். இந்த திட்டம் 6 பிரசன்டேஷன் முடிஞ்சவுடன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சொல்றாரு. இந்த தேநீர் இணைவேளை முடிஞ்சிருச்சு. திருப்பி ஆய்வு கூட்டம் தொடங்குது. மகா எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பிரம்ம காலன் இருவரும் பேசியதுல இருந்து உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகரித்தும் குறைஞ்சும் தான் காணப்படுது. ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு. அது எதனால அப்படின்னு யாருன்னா சுருக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மக்கள் தொகை பொறுப்புல உள்ள சித்ரகுப்து எழுந்துக்கிறாரு, மகாவை வணங்குறாரு. உடனே நீங்க தான் பேசுறதுக்கு சரியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவு கமெண்ட் அடிக்கிறாரு. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். சிந்திக்க தொடங்கிய மனிதர்கள் வாழ்வில் மாற்றங்கள் அப்பப்ப ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆற்றில் ஓடிய தண்ணீர் வீட்டுக்கு வந்தது. அதுவா விளைஞ்சத அவரவர் வசதியான இடத்துல விளைவிக்க கத்துக்கிட்டாங்க. 1800 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம திட்டம் நன்றாகத்தான் போயிட்டு இருந்தது.
அதற்கு பிறகு தொழிற்பயிற்சி உருவாக்குனாங்க. திட்ட இயக்குனரை பார்த்து பலே பலே அப்படின்றாரு மகா. அவரும் ஆம்னு தலையசைக்கிறாரு. பூமிக்கு மேல இருந்து மழையையும் கீழே இருந்த தாதுக்களையும் எடுத்தாங்க. நெருப்பு, சக்கரம், மின்சாரம், எந்திரங்கள், வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. பிரமாதம் மேல சொல்லுங்க, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்றாரு அவர் மகா. தொழிற்சாலைகள் அமைச்சாங்க, இவையெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு கொட்டாவி விட்டாரு தொந்தரவு. இத பார்த்தோன்னே சித்திரகுப்துக்கு கொஞ்சம் தயக்கமாயிடுச்சு. பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவு கையை அசைக்கிறாரு. ஈட்டி, கத்தி, துப்பாக்கி, குண்டு, அணு ஆயுதம் போன்ற மிகவும் ஆபத்தானதையும் இப்ப உருவாக்குனாங்க. அணுவை வைத்து நாகசாகி, ஹீரோஷிமா அப்படின்ற 2 நகரத்தையும் அழிச்சாங்க. இன்னும் அதிகமா பயன்படுத்தினா நம் திட்டம் 6 முடிந்தே விடும் அப்படின்றாரு மகா. ஆமா, அந்த ஆபத்தும் இருக்கு. இதுவரைக்கும் உள்ள அணுகுண்டுகளை பயன்படுத்தினால் நாம் உருவாக்கிய பூமியை 3 முறை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு கூட சொல்றாங்க அறிவியலாளர்கள். சரி, ஒரு முறை இவங்க அழிச்சிட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் அவங்களால திருப்பி உருவாக்க முடியுமா? முட்டாள்கள் அப்படின்றாரு மகா. ஆமா மகா, இப்படிப்பட்ட முட்டாள்களால கோடிக்கணக்கான மக்களும் பல உயிரினங்களும் முழுமையான வாழ்க்கைய வாழவே முடியறதில்ல. இவங்கெல்லாம் யாரு நம்மளுடைய முடிவுகள் எல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே சாஞ்சி சோர்வா உக்காந்துக்கிறாரு. சித்திரகுப்து தொடர்ந்து அவரோட உரைய கொடுக்கிறாரு. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு இனத்தோட மக்கள் முழுவதையுமே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கி போர் தொடங்கி ஒரு சில வருஷத்துல 1,20,00,000 மக்களை கொன்னுட்டாரு. அது எதனால? அவரோட நாடு பிடிக்கும் ஆசியால. அவருக்கு எதிராக அப்படியே போர் செய்ய சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனாரு. அதனால 70 முதல் 80 லட்சம் மக்கள் இறந்தாங்க. காலன் வேற அவருக்கு உதவி புரிஞ்சதா வேற நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் பெயர் என்ன அப்படின்ட்டு சபையில இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டப்ப ஹிட்லர், அது 2ஆம் உலக போர் அப்படின்ட்டு தொந்தரவோட கம்ப்யூட்டர் திரையில ஒளிந்தது. கொரோனா அப்படின்ற நோயால 2 கோடி பேர் இறந்தார்கள். மக்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. பல லட்சம் ஆண்டுகள்ல பயன்படுத்திய பூமியோட வளங்களை 100 வருஷத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப எதையுமே முழுசா பயன்படுத்துறது இல்ல, அப்படியே எரிஞ்சு விடுறது, யூஸ் அண்ட் த்ரோ, இல்லைன்னா டேக்கு யூஸ் டம்பு. இதனால அரிய வகையான வளங்கள், உழைப்பு, நேரம் எல்லாமே வீணாகுது என்று சாதுவோட கணினி திரையில அப்படியே தட்டச்சு செஞ்சு அப்படியே ஒழுங்குச்சு. உடனே தொந்தரவின் திரையில கன்சியூமரிசம் மற்றும் கான்ஸ்பிகுவஸ் கன்செப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒளிர்ந்தது. இதுக்கெல்லாம் நான் சாருக்கு டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டு தேடி தேடிதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரும் பணக்காரர்களுக்கு இதுதான் தாங்கும். ஆனா இந்த உலகம் தாங்குமா? பெரும் பணக்காரர்கள் கொண்டா இதெல்லாம் தாங்கும், இந்த உலகத்துக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாதுவோட திரையில வந்தது. வாழ்க்கை வாழ்வதற்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தொந்தரவோட திரையிலேயே வந்தது. நமக்கு அடுத்து வருகிற தலைமுறையினருக்கு இந்த பூமியின் வளங்கள் எல்லாம் தேவைப்படும். அதனால நம்ம இந்த பூமியை காப்பாற்றணும். மகா சாதுவை பார்த்து கேட்கிறாரு, பொருட்களை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஷேர், ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், ரிப்பேர், இப்படி செய்தால் இயற்கை வளங்கள் எல்லாமே நெடுங்காலத்துக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சாதுவோட திரையில வந்தது. சபையில இப்போ ஒரே கைத்தட்டல். மகா சாதுவையும் தொந்தரவையும் பார்த்து கண்களாலேயே நன்றி சொல்றாரு. இப்ப திருப்பி சொல்றாரு, சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மீண்டும் சபையில ஒரே சலசலப்பு. இப்ப திருப்பி சபை கூடுது. இது 6வது சாப்டர், உணர்வும் அறிவும் கலந்ததால். இப்ப சிவும் சித்திரகுப்து 2 பேரும் பேச போறாங்க. அடுத்ததாக சிவ் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்றதும் ஒரே கரகோஷம். சிவ் எழுந்தாரு. பிரம்ம முன்பே சொன்னார், மனிதர்கள் அறிவின் மூலம் நாம் சோதனைக்காக ஏற்படுத்திய பல்வேறு விதமான குறைபாடுகளை எல்லாம் சரி செய்கிறார்கள்.
உயிர்கொல்லி நோய்கள் என்று சொல்லப்பட்ட அம்மை, காலரா, பிளேக்கு போன்றவற்றுக்கு நிரந்தரமான மருந்துகள், தடுப்பூசிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். நாம் அவர்களை காடுகளிலும் குகைகளிலும் வசிக்கட்டும் அப்படின்னு விட்டோம். அவர்கள் காடுகளை அழித்து குடியிருப்புகள் அமைத்துக் கொண்டார்கள், சமைக்க கற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை விளைவித்துக் கொள்கிறார்கள். இப்ப அவங்களோட ஆயுட்காலம் 30 to 90 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு. அப்போ சரியாக பயன்படுத்தப்படும் அறிவு அப்படின்ற வார்த்தை சாதுவோட கம்ப்யூட்டர் திரையில வந்தது. அதனை பார்த்தனா தனிக்கு சரியாகவும் அப்படின்னு சொன்னாரு. சரி மட்டும் இல்ல, சரியாகவும் பயன்படுத்துறாங்க அப்படின்றத தனிக்கு எழுந்து அழுத்தம் கொடுத்து சொன்னார். மனிதர்கள் தவறாக அறிவை பயன்படுத்துகிறார்கள் என்று முன்பே சொன்னேனே என்றார் திட்ட இயக்குனர். அறிவு இருந்துமா தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றார் பிரம். எல்லாவற்றையும் என் உரையில் குறிப்பிடுகிறேன் என்றார் சிவ். சரி என்றார் மகா. நாம் அறிவுடன் உணர்வையும் வைத்து படைத்து விட்டோம் மனிதர்களை. சபை இப்போ ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சு. தீமை எது நன்மை எது என்று பார்க்க அறிவு உதவும். அதனால் உணர்வு என்று ஒன்று சேர்ந்து இருக்கும் போது அறிவு வேலை செய்ய உணர்வு அனுமதி கொடுக்கறது இல்லை. இப்போ மகா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்று கை தூக்கினார். வெறும் அறிவு மட்டும் இருந்தா மனிதர்கள் இயந்திரங்கள் மாதிரி தானே இருப்பாங்க. உணர்வு மட்டும் இருந்தா உயிரினங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா மனிதன் அறிவால் எப்படி நடந்து கொள்கிறான், உணர்வால் எப்படி நடந்து கொள்கிறான் என்று நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் கலப்பதாலதான் குழப்பங்கள் நன்மைகள் நடக்கின்றன. இதனை விளக்கமாக தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிவ பார்த்து. அப்ப சிவ திருப்பி தொடர்றாரு. மனுஷனுக்கு 6ஆம் அறிவு கொடுத்து பல்லாயிரம் வருஷங்கள் ஆகிடுச்சு. மனுஷனுக்கு முந்தைய படைப்பு வரைக்கும் உயிரினங்களுக்கு பசி, காமம், கோபம், விரோதம் போன்ற சில உணர்வுகளோட வேற சில உணர்வுகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மனுஷனுக்கு அன்பு, கருணை, நட்பு, மகிழ்ச்சி, ஆர்வம் போன்ற சில உணர்வுகள் மக்கள் சேர்ந்து வாழ்வதற்கு உதவியாக அதெல்லாம் இருக்கு. அந்த உணர்வுகள்லாம் இருக்கு. பேராசை, கோபம், பொறாமை, சுயநலம், வெறுப்பு போன்ற உணர்வுகள் மனிதர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுது. பெண்ணாசையாலதான் பூமியில பெரும் பெரும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது மகா. பெண்களால தான் உலகம் அழகாகவும் இருக்குது. தாய், சகோதரி, மகள் எவ்வளவு அழகான உணர்வுகள். ஒன்றை மறந்து விட்டீர்களே சிவ். அவர் எப்படி மறப்பார்? அவர்தான் பாதி உடலையே கொடுத்திருக்கிறாரே மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதுவோட திரையில மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒளிர்ந்து சிவ் ஆமாம் என்று வெக்கத்தோட புட்டங்கிட்டார். குடும்பம் என்று ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு. அதுல அன்பு, பாசம் போன்ற உணர்வுகள் மட்டுமல்லாம அங்கு அறிவும் இருக்கிறதால ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. அப்ப பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்ற வார்த்தைகள் சாதுவோட கம்ப்யூட்டர் திரையில எழுத்துக்களா ஓடுது. காமம் இல்லாத அன்பும் அறிவும் சேரும் போது நட்பு, தோழமை, பரிவு போன்ற உணர்வுகளும் வருகின்றன. பல சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் இததான் சொல்றாங்க. அன்பு, பாசம், கருணை பத்தி தான் பேசுகிறார்கள். மதங்கள் காரணமாக தான் மக்கள்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறார்களா இல்லையா என்று கேலியா கேட்கிறாரு மகா. அன்பைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. ஆனால் தங்கள் மதம்தான் சிறந்தது என்று மக்களுக்குள் சண்டையும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த இனப்பிரிவுகளை விட்டு விட்டீங்களே அப்படின்றாரு. ஆமா, ஏற்கனவே இனம் அதனோட உட்பிரிவுகள் எல்லாம் பார்த்தோம். அப்போது தொந்தரவு கூட ஹிட்லர் என்று தெரிவித்தாரே. ஆம் என்பது போல மகா தலையசிச்சாரு. இப்படி மனுஷங்க இனம், தேசம், மதம் என பிரித்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். போர்கள் நடக்கின்றன. சரி, போர்கள் நடப்பது எதனால்? உணர்வாளா, அறிவாளா? இரண்டாலும் தான். சரி, இதுவரை நடந்த போர்கள் எத்தனை என்று சொல்லுங்களேன். எவ்வளவு மக்கள் இந்த போர்களால கொல்லப்பட்டு இருக்கிறார்கள்? இதை சொல்ல சித்திரகுப்து தான் இதெல்லாம் சித்திரகுப்தா கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவு திரும்பி சித்திரகுப்த பார்த்தாரு. உடனே அவர் எழுந்து மகாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு பேச ஆரம்பிச்சார். அது ஒரு பெரிய சோக கதை, பெரும் போர்களை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 13, 14ஆம் நூற்றாண்டுகளில்
மங்கோலிய போர்ல 4 கோடி மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். தொந்தரவின் கம்ப்யூட்டர் திரையில உடனே செங்கிஸ்கான் அப்படின்ற எழுத்துக்கள் ஒளிர்ந்துச்சு. 15 முதல் 18ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் 80 லட்சம் மக்கள், 19ஆம் நூற்றாண்டுக்குள் 3.5 கோடி மக்கள் போர்களால கொல்லப்பட்டார்கள். உடனே தொந்தரவோட திரையில நெப்போலியன் மற்றும் டாய்பிங் ஹெவன்சி சிஸ்டம் அப்படின்றத உருவாக்கத்துக்காக நடைபெற்ற உள்நாட்டு போர்கள் அப்படின்னு ஒளிர்ந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டில் 25 கோடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு வந்துச்சு. தொந்தரவோட திரையில அப்ப முதல் உலக போர், 2ஆம் உலக போர் அப்படின்ற எழுத்துக்கள்லாம் வந்துச்சு. இப்போ கூட போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. மகாமோகம் அப்படியே சோர்ந்து போச்சு. சித்திரகுப்த பார்த்து சிவ அமர சொல்றாரு. சில வினாடிகள் சபையில அமைதி. சிறிது நேரம் சென்ற பிறகு மகாவே பேச ஆரம்பிக்கிறாரு. போர்கள்ல இறந்தவர்களோட குடும்பங்கள்லாம் இப்ப என்ன செய்து எப்படி இருக்கிறார்கள் என்று யாராவது யோசித்தார்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கணினி திரையில வரப்போது, தொந்தரவோட கணினி திரையில சிறிது நாள் கழித்து கதை எழுதி அவர்களை பற்றி படம் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தொந்தரவோட கணினி திரையில வருது. சிவ அவரை ஒரு முறை முறைக்கிறாரு. முறைச்ச உடனே அந்த எழுத்துக்கள் எல்லாம் வேகமா அழிச்சிடுறாரு தொந்தரவு. இப்பவும் மகா சோகமா இருக்கிறார். இத பார்த்த சிவு ஒரு சிறிய இடைவேளை அப்படின்றார். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சபை தொடங்கியது. இப்போது மகாவோட முகம் தெளிவா இருக்குது. சரி சித்திரகுப்த், நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடருங்க அப்படின்றாரு. திருப்பி அவர் வணக்கம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் சித்திரகுப்தர். மனிதர்கள் அவர்களோட கண்டுபிடிப்புகள் மூலம் மற்ற உயிரினங்கள் தங்களை கொல்லாமல் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் உயிரினங்களை பெரிய அளவில் கொள்கிறார்கள். சில உயிரினங்கள் மட்டும்தான் சில உயிரினங்களை கொல்லுது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. தந்தை மகனை கொள்கிறான், மகன் தந்தையை கொள்கிறான், அண்ணன் தம்பியை கொள்கிறான். இப்படி பட்டியல் பல. ஏன் இவர்கள்லாம் இப்படி செய்கிறார்கள்? ஆசைதான் காரணம். ஒருவர் ஆசைதான் அழிவிற்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. யாரும் அவரு சொல்றத கேட்கறதே கிடையாது. யாருன்னா கேட்டார்களா? சரி, நான் ஒன்று கேட்கிறேன். ஆசை தவறா என்று மகா கேட்டார். நீங்கள் கேட்பது சரிதான். அதுதான் மனுஷனுக்கு உந்து சக்தி. அதனால்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதன் மீதும் ஆசை இல்லாதவரை அவர்கள் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு மிகவுமே கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் பேராசையுடன் தான் வாழ்கிறார்கள். ஓ, இது வேறவா? ஆமாம், எனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வது ஆசை, மற்றவருக்கு வேண்டியதையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது பேராசை. முன்னோர்கள் எல்லாம் இப்படி இல்லை. அவர்களுடைய அறிவு எப்போது பெரிதாக வேலை செய்ய ஆரம்பிச்சதோ அப்போதுதான் அவங்க செல்வத்தை சேமிக்கணும், பதுக்கணும் அப்படின்னு தொடங்கிட்டாங்க. மனிதனோட அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சவுடன் விலங்குகள் போல இல்லாம பூமியில வாழ்வதற்கு பல்வேறு விதமான அமைப்புகளையும் கோட்பாட்டுகளையும் உருவாக்குனாங்க. ஒரு புறம் அமைதியாகவும் மறுபுறம் அமைதிக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ அதெல்லாத்தையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மனுஷர்கள் உலகம் முழுவதும் அடுத்த தலைமுறையினர் மகிழ்ச்சியாக வாழ வழியும் செஞ்சு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், நேசியுங்கள், இறைவனுக்கு பயந்து தவறு செய்யாமல் வாழுங்கள் அப்படின்னு மதங்கள்லாம் சொல்லுது. இது மட்டுமா மதங்கள் சொல்லுது? உலக வாழ்க்கை நிரந்தரமில்லை அப்படின்னு சொல்லுது. வயது அதிகமான பின்புதான் கடுமையான நோய்கள், விபத்துக்கள் வரும். அப்ப இறப்பு ஏற்படுகிறது. ஆனா அந்த நேரத்திலயும் மனுஷன் மரணத்தை ஏற்றுக்கிறதே கிடையாது. அவனால அது முடிய மாட்டுது. அப்போது திருக்குறள் நெடுநெல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற திருக்குறள் சாதுவின் திரையில் வந்தது. நெடுநெல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற திருக்குறள் சாதுவின் திரையில் வந்தது. எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த மக்களால் நேசிக்கப்படுபவராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போய்தான். அப்போது காலன் சொல்றாரு, அதனாலதான் மனுஷங்களுக்கு தெரியாமலேயே மரணத்தை நாம் வைத்திருக்கிறோம்.
ஆனா அத கூட ஒரு சில ஜோதிடர்கள் எதனா தெரிந்து கொள்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதை வைத்து தொந்தரவின் திரையில ஜோதிடர்கள்னு வந்தது. அப்ப எதை வைத்து ஜோதிடர்கள் சரியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேக்குறாரு. ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொள்றவங்க எல்லாம் ஜோதிடர்களே அல்ல. ஒரு சிலர் சொல்வது போல நடக்குது. ஏன்னா அவர்கள் அவங்கள பத்தி முன்கூட்டியே யூகிக்கிறாங்க. யூகித்து சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு நடந்துருது நல்ல விஷயமா. சரி, அவர்கள் அதை வச்சு அதை முடிவெடுக்கிறார்கள் அப்படின்றாரு. மனிதன் பிறக்கும் நேரத்தில் இருக்கும் கோள்களின் அமைப்பை வைத்து ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்கிறார்கள். மத குருமார்களும் அறிஞர்களும் மனிதனின் வாழ்க்கை நிலையற்றது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரம் பணம் படைத்த சிலர் அவர்களை மக்கள் எப்போதும் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர்களோட பெயர்களை பல இடங்கள்ல எழுதி வைக்கிறாங்க. கட்டிடங்களுக்கு அவர்களோட பெயர்களை வைக்கிறாங்க, சிலைகள் வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில வாழ்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை ஒரு இடத்துல வச்சு அதன் மேல பெரிய பெரிய கட்டிடங்கள் எழுப்பி ஒரு நாள் மீண்டும் பூமியில் எழுந்து வந்து வாழ்வோம் அப்படின்ற நம்புறதுக்காக அதை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு உடனேயே தொந்தரவோட கம்ப்யூட்டர் திரையில பிரமிடுகள் அப்படின்னு வருது. பிரமிடுகள் அப்படின்னு ஒளி இருக்கு. மக்கள் அறிஞர்கள், கவிஞர்கள், மதகுருமார்கள், ஆட்சியாளர்கள் ஒரு சிலரை விரும்பி எப்பவுமே அவங்க நினைவுல வச்சுக்கிறாங்க. அப்போது சாதுவோட திரையில இயேசு, புத்தர், ஐன்ஸ்டீன், எடிசன், காந்திஜி, திருவள்ளுவர், பாரதியார், ஷேக்ஸ்பியர், கம்பர், தாகூர், அன்னை தெரேசா அப்படின்ற எழுத்துக்கள் எல்லாம் வருது. ஆனா ஒரு சிலர் ஆட்கள் வைத்து அவர்கள் செய்யாததை கூட செய்தது மாதிரி வரலாறையுமே திருத்தி எழுதுகிறார்கள் ஒரு சிலர். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிலைகளும் வரலாறும் மாறிக்கிட்டே இருக்கு. பொதுவா மக்களுக்கு அவர்கள் வாழும் காலத்தில் கிடைக்கும் புகழ் மட்டும் போதாது. அவர்கள் இறந்த பிறகும் அவர்களை நினைத்து நினைத்து போற்றணும், புகழணும். அதனாலதான் இத மாதிரியான பல முயற்சிகள்லாம் எடுக்கிறார். மனித இனம் எல்லாவற்றையும் பதிவு செய்ய ஆரம்பிச்சு அது ஒரு சில 1000 ஆண்டுகளே ஆயிடுச்சு. இதற்குள் வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் எத்தனை கோடிகள், எப்படி எல்லாரையும் நினைவுல வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஆமாம், உணர்வு அறிவை தனித்தனியா வேலை செய்ய விடுறதே இல்லை. உணர்வு அறிவை தனியாகவே வேலை செய்ய விடுவதில்லை. அறிவுடன் ஒப்பிடும் போது உணர்வோட பலம் அதிகமாகிறது. அதனால முடிந்து போன பழைய நிகழ்ச்சிகளையே மனதிலேயே வைத்துக்கொண்டு பழிவாங்க துடிக்கிறார்கள். பழி வாங்குவது சரியா என்று மிகவும் சோர்வாக சாய்ந்து அப்படியே கேட்கிறாரு மகா. சிறிது நேரத்துக்கு பிறகு இவையெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தானோ அப்படின்னு புலம்புறாரு. இது சிவோட காதுகள்ல விழுது. நீங்க தான் மகா முன்பு சொன்னீங்க எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று திட்ட இயக்குனர் சொன்னார். அப்போது நீங்கள் இப்போது எல்லாமே சரியாகவே போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னீங்க. இப்போது வரை என்று இப்போது சொல்கிறீர்கள். ஆனால் இது எவ்வளவு காலம் என்று நீங்களே கேட்கிறீர்கள். திட்ட இயக்குனர் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க இப்போது வரை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்கிறீர்கள் மகா. எனக்கு பயமா இருக்குது. இந்த திட்டமாறு தொடரும் அப்படிதானே? மனிதர்கள் பூமியில் இன்னும் பல 1000 வருஷங்கள் வாழ்வார்கள் அப்படிதானே அப்படின்னு சிவு கேக்குறாரு. மகா இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சாப்டர் சரஸ் லக்ஷ் வாதங்கள். முக்கியமானவர்கள் எல்லாமே பேசியாச்சு. அடுத்ததாக மகா ஏதாவது முக்கியமான அறிவிப்பு வரும் அப்படின்னு சபையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மகா பேச ஆரம்பிச்சாரு. முன்னதாக பேசியவர்கள் அனைவரும் பேசியதிலிருந்து மனித குலத்தோட செயல்பாடுகள் நம் நோக்கத்திற்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். சரி தவறு என்று இரண்டையுமே பேசியிருக்காங்க. அதுல எது அதிகம் எது குறைவு அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் வரும். அதனால 2 பக்கத்திலும் பேசிய வாதங்களை இருவர் சுருக்கமா தொகுத்து பேசினாங்கன்னா நன்றாக இருக்கும்.
அப்போ இருவரா அல்லது 2 அணிகளா சிவு கேக்குறாரு. எதுவாக இருந்தாலும் சரி மகா, சிவு பிரம்ம 2மே பேசிட்டு சொன்னாங்க. சுருக்கமா பேசினால் நன்றாக இருக்கும். இருவரா அல்லது 2 அணிகளா சிவு கேக்குறாரு. எதுவாக இருந்தாலும் சரி மகா சொன்னாரு. சிவு பிரம்ம 2 பேரும் பேசிட்டு சொன்னாங்க. இப்ப பூமியில மக்கள் சரியான பாதையில் செயல்படுகிறார்கள் என்ற அணியில் சரஸ் மற்றும் லக்ஷ் பேசுவார்கள் என்றனர். உடனே மகா சொன்னார், ஒருவர் கல்விக்கு பொறுப்பு, மற்றொருவர் உலகிற்கே தாய் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரோட வாதங்களும் பேச, 2 பேருமே வாதங்களை பேசுறதுக்கு சரியானவர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சரியான பாதையில் போகவில்லை என்ற அணிக்கு யார் பேசுவார்கள் என்றார் மகா. எல்லோரும் அப்படியே சபையே அமைதியானது. சிறிது நேரம் கழித்து தணிக்கை பார்த்து, நீங்கள் அந்த அணிக்காக பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லோரும் கை தட்டினாங்க. இப்ப சாதுவும் தொந்தரவும் எதிரான கருத்துக்களை சபையினர் கவனிக்கும்படி கம்ப்யூட்டர் திரையில ஒளிர விடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திட்ட இயக்குனரை பார்த்து, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 2 அணிகளும் பேசியதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாரு. இப்ப வணக்கம் சொல்லிட்டு சரஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. மனித வாழ்க்கை விலங்குகளுக்கு அடுத்த நிலையில் உள்ள உயிரினம் என்பதற்கு ஏற்றாற் போல நம்ம மதிப்பு கொடுக்கும் அளவுக்கு அற்புதமா போயிட்டு இருக்கு. மதிப்பு கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா மனித வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மனித குலத்தின் மிக முக்கியமான செயலா நான் நினைக்கிறது என்னன்னா, வேற்று கிரகங்களுக்கு பயணம் செல்வது பற்றி தான். பூமியை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற மனித இனம் அடுத்து சந்திரனா, செவ்வாயா அல்லது ஏதாவது ஒரு கோளா அப்படின்னு தேடுகிற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. இப்ப இது ஒரு அற்புதமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தாரு. அப்ப சபையில ஒருவர் சொல்றாரு, சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே போய் சேர்றதுக்கு சில மாதங்கள் கூட ஆகும் என்று சாதுவின் கம்ப்யூட்டர் திரையில அது வந்தது. அப்போ மனிதர்கள் பறக்கிறார்களா, இறக்கையை உண்டாக்கி விட்டார்களா அப்படின்றாரு மகா. இல்லை இல்லை, ஒரு ஆளாக செல்ல முடியாது. தரையில் ஓடுகிற வாகனங்களை போல ஆகாயத்துல பறக்கும் வாகனங்களை அறிவியலாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் ஆகாய விமானம். அதில் பெட்ரூம், பாத்ரூம், ஆபீஸ் ரூம் போன்றும் பல அமர்ந்து ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய வகையிலும் அந்த ஆகாய விமானங்கள் அமைந்துள்ளது. பறவைகளை பார்த்துதான் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனை கண்டுபிடிச்சவங்க ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல அவங்கள ரைட் பிரதர்ஸ கிண்டல் அடிச்சாங்க. குதிரையிலேயே வேகமா போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்து பல மணி நேரம் தொடர்ச்சியா பறக்கக்கூடிய விமானங்கள் மட்டுமல்ல, பல நாட்கள் பறக்கக்கூடிய விமானங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் பேட்டரி போட்டுறேன். இப்படிதான் இப்ப விண்வெளி பயணம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி விண்வெளி பயணம் நடந்து நிலாவுக்கு போய் பத்திரமா பூமிக்குமே திரும்பி விட்டாங்க. ஆனா இப்ப அடுத்ததா செவ்வாய் கிரகத்துக்கு செல்லணும் அப்படின்ற முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாக மனித இனம் சிறப்பாக செயல்படுவதாக கூறி சரஸ் அமர்ந்துகிட்டாங்க. இப்ப சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்தது லக்ஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் மிகவும் நல்லவர்கள், அன்பானவர்கள். அவர்களை அறிவு அவ்வப்போது தொந்தரவு செய்து மக்கள் 6ஆம் அறிவால 5 புலன்களையும் அடக்குகிறார்கள். அவர்கள் படித்த கல்வியையும் பெற்ற செல்வத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது மகா கேட்டார், நாம கொடுத்த வளங்களை ஒரு சிலர் சுருட்டி கொள்கிறார்கள், பின்பு அவர்களே உதவி செய்வார்கள். இப்படி செய்வதால் மக்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? சரியான கேள்வி. சாதுவோட கம்ப்யூட்டர் திரையில அந்த எழுத்துக்கள்லாம் வந்தது. அப்பவும் லக்ஷ் விடல. மகாவை பார்த்து,
எவருமே தவறு செய்யக்கூடாது என்ற சட்டங்கள் போட்டு தண்டிக்கிறதும் அதே மனுஷங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி பேசினார், மனிதர்கள் இப்போது உறுப்பு தானம் செய்கிறார்கள், சரி, வாழும் காலத்திலேயே செய்கிறார்களா? இல்லை, சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா விலைக்கு விற்பாங்க. தொந்தரவோட திரையில எழுத்துக்கள்லாம் வருது. ஆமா, இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் ரத்தம் கொடுத்து எவ்வளவோ மனித உயிர்களை இவங்கெல்லாம் காப்பாத்துறாங்க. அப்ப ரத்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு சாதுவோட கம்ப்யூட்டர் திரையில வந்தது. ரத்த தானம் மனிதர்களோட உணர்வும் அறிவும் கலந்துதானே செயல்படுது. இப்ப சபையில் உள்ளவர் எல்லாருமே அதை கேட்டுட்டு கை தட்டுறாங்க. மக்களிடம் மன்னிக்கும் குணம் வேற இருக்குது. உண்மை என்ற எழுத்துக்களும் இப்ப சாதுவோட கணினி திரையில ஒளிந்துச்சு. உடனே தொந்தரவோட கணினி திரையில போர்கள் செய்து கோடிக்கணக்கான மக்களை கொன்றுவிட்டு அதன் பிறகு சிலரை காப்பாற்றி விட்டு நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று அதோட தொந்தரவோட கணினி திரையில ஒளிந்தது. போர்கள் கூட அன்பின் காரணமாகத்தானே நடைபெறுகிறது. அன்பால் எவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டன என்பதை சித்திரகுப்தா சொன்னாரே அப்படின்றாரு மகா அவர்களே மன்னிக்கணும், நாம் போர்கள் நடைபெறுவது சரிதான் என்று சொல்லவில்லை. அது உண்டாக தங்கள் நாட்டு மனிதர்கள் மீது உள்ள அன்புதான் காரணம் என்று ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்காக கூட இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன பின்னர் தவறுதான் மகா, மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க லக்ஷ். மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கு காலன் சொல்றார். இப்ப லக்ஷ் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறார். உயிரினங்கள், அதாவது விலங்குகள் அவற்றின் குட்டிகளை பாதுகாத்து வளர்ப்பதை விட மனிதன் மிகவும் அக்கறையுடன் குழந்தைகளை வளர்க்கிறான். அதனாலதான் மக்கள் தொகை பெருகி கொண்டே செல்கிறது. விலங்குகளிடம் எதிரிகளிடமிருந்து போராடி தன்னை காத்து கொள்ளும் குணம் மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக உணவுக்காக தான் பெரும்பாலுமே அது நடைபெறுகிறது. இந்த உணர்வு மனிதனிடமும் உண்டு. ஆனால் குழந்தைகளை வளர்ப்பதற்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்கிற அளவு பெரும் முயற்சி செய்கிற குணம் மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் மனம் வாடுகிறது என்றார் வள்ளலார். எல்லா உயிர்களும் எல்லா ஊர்களும் என் ஊரே, எல்லா மனிதர்களும் என் ஊரவே என்று சொன்னார் கணியன் பூங்குன்றனார் என்று சாதுவோட அந்த திரையில ஒளிந்துச்சு. மனிதர்கள் அறிவு கொண்டு சிந்திப்பதால் தான் விஷமுள்ள உயிரினங்களை கூட கொல்லாமல் அதனோட விஷத்தை எடுத்துட்டு அதனோட வாழ்விடங்கள்ல விட்டு விடுகிறார்கள். உடனே ப்ளூ கிராஸ் அப்படின்ற எழுத்துக்கள் சாதுவோட கணினி திரையில ஒளிந்துச்சு. மற்ற உயிர்களிடம் இல்லாத உணர்வுகள் மனிதர்களுக்கு அறிவால் மட்டுமே வந்தவை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ் அவங்களோட உரைய முடிச்சுக்கிட்டு அமர்ந்துக்கிறாங்க. இப்ப அடுத்ததா தனிக் பேச ஆரம்பிக்கிறார். லக்ஷ் சரஸ் 2 பேரும் பேசியத கேட்ட பின்னர் மனித இனத்தின் மீது நம்பிக்கை வரதான் செய்கிறது. இருந்தாலும் மனித இனம் எந்தெந்த விதங்களில் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு என்பதை சுருக்கமாகவும் ஒரு சிலவற்றை விரிவாகவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பூமியில் வேறு உயிரினங்களும் வாழ்கின்றன என்ற அக்கறை இல்லாமல், மனித இனத்தின் மீதும் அன்பு இல்லாமல், நாம் நல்லா இருக்கணும், சொத்து சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் ஏதேதோ மனிதர்கள் செய்கிறார்கள். அதனால் பூமியில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. சுயநலம், பேராசை என்ற உணர்வுகள் அறிவியல் என்ற வாகனத்தின் மீதேறி உலகை வேட்டையாடியே வருகிறது. உலகையே அழிக்கக்கூடிய பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவில் மனித குலம் வேகமாக முன்னேறி வருகிறது அப்படின்னு சொன்னவுடன் மகா, அதை பத்தி நீங்கள் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆபத்தை நோக்கி அடுத்த சாப்டர். தனிக் தகவல். தனிக் ஆரம்பிச்சு பேசுகிறார். அவரும் ஸ்டார்டிங்ல இருந்து உயிரினங்கள் தோன்றி மனிதனோட வளர்ச்சி வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்றாரு. மனிதன் வாழ்க்கைய ரசிச்சு வாழ்கிறான். அதனாலதான் இசையையும் நடனங்களையும் பாடலையும் ரசிக்கிறான். அதே மாதிரி ஓவியங்கள் வரைதல், சிற்பங்கள் செதுக்குதல், கட்டிடங்கள் கட்டுதல் அப்படின்னு
பல்வேறு விதமான கலைகளை எல்லாம் காலத்திற்கு ஏற்ப மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கான். ஆனா மனிதன் செய்யும் சில மோசமான வேலைகளும் இருக்குது. பூமியின் அடிப்படை விதிகளில் ஒன்று, மனிதன் ஆயுட்காலம் முடித்தவுடன் உலகத்தை விட்டு போக வேண்டும். இந்த நிலையை மாற்ற நினைத்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்களோட ஸ்தூல உடலை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அதற்கான ஏற்பாடுகளை முன்னதாகவே செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் முன்பே பார்த்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உயிரினம் போலவே அறிவியல் வளர்ச்சியால் ஒரு உயிரினம் உருவாக்கினார்கள். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றார்கள். அப்போது தொந்தரவின் கணினி திரையில் குளோனிங் என்ற சொற்கள் ஒளிந்தது. அதில் வெற்றி பெற்றுட்டாங்களா? சபையில ஒரு குரல் கேள்வி எழுப்பியது. டனிக் சொன்னார், நான் தான் ஓரளவு என்று சொன்னேனே, கவனிக்கவில்லையா என்றார் டனிக். ஒரு குறிப்பிட்ட ஆட்டை போல மற்றொரு ஆட்டை சோதனை செய்து லேப்ல உருவாக்கினார்கள். அப்போது தொந்தரவின் கம்ப்யூட்டரில் டோலி த ஷீப் 1996 என்ற எழுத்துக்கள் ஒளிந்தன. சரி, அந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன பெயர்? செல் நியூக்ளியர் டிரான்ஸ்பர் என்ற எழுத்துக்கள் அந்த நேரத்துல ஒளிந்தது. ஒன்றுதானா? ஆமாம். 6 வருஷங்கள் அந்த ஆடு உயிரோட இருந்துச்சு. அந்த ஆடு அத போலவே எல்லா உயிரினங்களையும் மனுஷர்களையும் உருவாக்க முடியுமா அப்படின்னும் ஆசைப்பட்டாங்க. ஆனா உலக தலைவர்கள் இது நல்லதல்ல, இது ஒரு பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும் அப்படின்னு எச்சரிச்சாங்க. அதனால இந்த முயற்சியெல்லாம் அறிவியலாளர்கள் விட்டுட்டாங்க. ஆனாலும் அழியும் என்ற ஒரு நிலையில் உள்ள ஏதாவது ஒரு அரிய வகை உயிரினங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அதே போல அது ஆரோக்கியமான ஆடு, மாடு, அத மாதிரியான பல உயிரினங்களை உருவாக்குகிறாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கி கொள்கிறார்கள். அப்போ சபையில ஒரே கைத்தட்டல். இந்த நேரத்துல நான் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன். ஒரு நம்ம ஓணான் மாதிரி வள்ளி இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம் 500 தான் இருக்குதான் உலகத்திலேயே. அந்த அழிஞ்சிற வகை உயிரினம் அப்படின்றதால அதை பதப்படுத்தி அந்த ஒரு லேப்ல வச்சு அதை பாதுகாக்கிறாங்க. அது ஒரு 3 முட்டை போட்டிருக்குது. அதை பாதுகாத்து அந்த டெம்பரேச்சர்ல வச்சிருக்காங்க. அது எப்போ பொதிக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்த ஒரு நாள் முன்னாடி. அதுதான் இப்ப சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப இந்த மாதிரி அவங்க உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பின்னர் சபையில ஒரே கைத்தட்டல். சரி, மனிதர்களை அது மாதிரி நகல் எடுத்து குளோனிங்க்கு பயன்படுத்த முடியும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மனிதர்கள் பூமியில தொடர்ந்து வாழ அவர்கள்லாம் என்னென்ன முயற்சிகள் செய்யறாங்க? அவங்க அந்த மாதிரி முயற்சிகள்லாம் எதுவும் செய்யலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அப்படின்றவன் உடலால மட்டும் வாழல, அவனோட நினைவுகளாலும் சிந்தனைகளாலும் தான் வாழ்கிறான். மனிதனால மூளைய மாற்ற முடியாது. அதனால ஆனா அதை மறு உருவாக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மூளையின் நகலை எடுப்பது என்பது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சபையில ஒருவர் எழுந்து கேட்கிறாரு. அதற்கு மகா தலையிடாவிட்டால் இப்போது இல்லை என்றாலும் சிறியதாக அதே அளவு ஆற்றல் எடை கொண்ட புதிய வகை மூளையை மக்கள் உருவாக்கி விடுவார்கள் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டனிக் சொல்றாரு. சரி, இப்படி ஒன்று நாட்டுல நடந்தா பூமியில என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில கேட்ட அதே ஒருவர் கேள்வி கேட்கிறாரு. பூமியிலோட வளங்கள் பரவலாதான் இருக்குது, மக்களும் சமமான பலம் உள்ளவர்கள் தான். ஆனா ஒரு சிலர் மட்டும் பெரும் பணக்காரர்களா எப்படி இருக்கிறாங்க என்று மகா கேட்டார். உங்களுக்கான பதில், நாம் கொடுத்த அறிவையும் உணர்வையும் வைத்து ஏதாவது செஞ்சு நன்றாக வாழ வேண்டும் என்றும், அதை தவிர நம்மால் எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணம் சேர்த்து பெருமளவு அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு சிலரால் பணம் கொடுத்து எல்லாவற்றையுமே வாங்க முடியும் என்று நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க சாகாம இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால அது எல்லாரும் வாங்கும் அளவு உற்பத்தி செய்யவோ அதற்கான விலை நிர்ணயம் செய்யவோ முடியாது. அதனால செயற்கை மூளை உருவாக்கினாலும் அது எல்லா மக்களுக்குமே கிடைக்காது. இப்ப மகா கேக்குறாரு, ஒருவேளை மாற்று மூளை அல்லது நகல் மூளை என்பது ஒரு சிலருக்கு சாத்தியமானால்
அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க? இப்போ மகா நல்லா வசதியா சாஞ்சி உட்காந்துக்கிறாரு அதை கேட்கறதுக்கு. செயற்கை நுண்ணறிவினை மேலும் மேலும் மெருகேற்றி அதையே அவர்களின் பலமாக பெரும் பணக்காரர்கள் பயன்படுத்த முயல்வார்கள். செயற்கை நுண்ணறிவா? அவர்களுக்கு 6 அறிவு போதவில்லையா நாம் கொடுத்தது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாம், 6வது அறிவு போட்ட குட்டி தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. எதற்காக இது? எதையும் வேகமாக, எளிமையாக, அதிகமாக செய்ய உதவும். இது செயற்கை நுண்ணறிவு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பல கருவிகள் எல்லாம் உருவாக்கினார்கள். அதற்கு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் ஆகின. ஆனால் ஒரு எந்திரத்தில் மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? அவற்றை விட வேலைகளை துல்லியமாக செய்யக்கூடிய ஆளில்லா ட்ரோன்கள் அதனை ஆளில்லா ட்ரோன்கள் செய்கின்றன. அடுத்ததாக தரையில் ஆள் இல்லாமல் ஓடக்கூடிய மோட்டார் கார்கள் தயாரித்திருக்கிறார்கள். ரோபோக்கள் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்களை விட ரோபோக்கள் சிறப்பாகவே எல்லா வேலைகளையும் செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்களே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆமா, மனுஷங்க சொல்லும் வேலைகளை வேகமா சரியாக அந்த ரோபோக்கள் செய்கிறது. அது கேள்வி கேட்கறது இல்ல, எதிர்த்து பேசுறது இல்ல, வேலை நிறுத்தம் செய்யறது இல்ல, போராடுறது இல்ல. ஆக அறிவியல் வளர்ச்சி காரணமா உலகில் நடைபெற்று கொண்டிருக்கும் எல்லா வேலைகளுக்கும் இனிமேல் மனிதர்கள் தேவையில்லை என்று சொல்லுங்கள் என்றார் மகா. ஆமாம், ரோபோக்களை யோசிக்க சொல்கிறார்கள், அக்கௌண்ட்ஸ் பார்க்க, விளையாட, பேச, விவசாயம் செய்ய, பொருட்கள் உற்பத்தி செய்ய, எழுத சொல்கிறார்கள். அப்போது இதெல்லாம் முன்னேற்றம் என்று சொல்ல வருகிறீர்களா? நான் ஒரு சில தகவல்களை சொல்கிறேன். நான் இப்ப ரீசெண்டா இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்ச பின்னர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்கள். ஒரு ரோபோ புத்த மதத்தை தழுவி இருக்கு. அது அந்த புத்த துறவிகளோடவே அதே மாதிரியே உடை போட்டிருக்காங்க. அது வணக்கம் சொல்லிட்டு புத்தருக்கு அது அவங்க கூடவே நடந்து போறத பார்த்தேன். ஒரு ரோபோ போட் ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்கு. அதுவும் போட்ல ஒரு ஆளா உக்காந்து துடுப்பு போடுது, அதை பார்த்தேன். அடுத்தது ஒரு ரோபோ, இதுதான் வேடிக்கை, சூப்பர் மார்க்கெட்ல கடைக்கு வந்த ஒரு பெண் கிட்ட அந்த ரோபோ ஏதோ தொல்லை பண்ணுச்சா, வம்பு செஞ்சுதான். அதுக்காக அந்த ரோபோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். இதெல்லாம் நான் சேகரிச்ச தகவல்கள். சரி, இப்ப சரி, திட்டம் 6க்கு போகலாம். சரி, ரோபோக்கள் விவசாயம் செய்து உற்பத்தி ரோபோக்கள்லாம் விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் யாருகிட்ட கொடுப்போம்? மனிதர்கிட்ட தான் கொடுப்போம். அதுதானே வியாபாரம், அவர்கள் தானே வாடிக்கையாளர்கள். அப்படி வாங்கினால் தானே உற்பத்தி செய்பவர்களுக்கு பணம் கிடைக்கும். அப்பதானே அவர்கள் வாழ முடியும். ஏன் என்று கேட்கிறீர்கள் மகா அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கு சொல்ற. சரி, ரோபோக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவால் பெரும்பாலானவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே, அவர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பார்கள்? நாம் வேலை வாய்ப்பு போய்விடும் என்கிறோம், ஆனா புதிய வேலைகள் வரும் என்று சொல்கிறார்கள் மகா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போதும் மகா எழுந்தார். நாம் பேசுவது மனிதர்கள் கண்டுபிடித்த மிகவும் அசாதாரணமான கண்டுபிடிப்பு பற்றிதான். இப்போது அது மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளர் என்ன எழுதுகிறார்னா, இது தொடர்ந்துகிட்டே இருந்தா அது மனித இனத்திற்கே மிக ஆபத்தாக முடிந்துவிடும். எந்திரங்களை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்வதால் மனிதர்களுக்கு வேலை இல்லாமலே போய்விடும். செயற்கை நுண்ணறிவின் பெருவளர்ச்சி மனித குலத்திற்கு ஆபத்தில் ஆரம்ப புள்ளி என்று அவர் புத்தகத்தில் எழுதுகிறார். இவை போதுமா மகா? மனித குலம் சில ஆண்டுகளாக செய்திருக்கிற தவறுகள் மிகவும் உச்சம் தொட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு தனிக்கு இப்ப அமர்ந்துகிட்டார். இப்ப இன்னொரு சிறிய தகவல். இந்த 7/7/2026 தினத்தந்தி பேப்பர்ல இந்த ஏஐ வந்ததால இந்த ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 27 வரைக்கும் ஐடி துறையில 1,28,00,000 பேர் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்களாம். இப்ப மகா எழுந்து பேச ஆரம்பிச்சார். சரஸ், லக்ஷ், தனிக் 3 பேரோட வாதங்களை நான் கேட்டோம். அவர்கள் சொன்னதெல்லாமே சரிதான். நாம ஒரு திட்டம், அதாவது திட்டம் 6 பற்றி இப்போ முடிவெடுக்கணும். அதுக்கு முன்பு
திட்ட இயக்குனர் அவரோட பரிந்துரை ஏதாவது இருந்தா இப்ப சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மகா உட்கார்ந்துகிட்டார். தொந்தரவு சாதுவின் காது கிட்ட போயிட்டு, மரண தண்டனை கைதிகிடம் போயிட்டு, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்களே, அது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிசுகிசுச்சு. ஒரே குடையின் கீழ் திட்ட இயக்குனர் சொன்ன தீர்வு. திட்ட இயக்குனராக பணி செய்வதற்கு என்னை நியமித்ததற்கு நான் பெருமை அடைகிறேன், அதற்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட இயக்குனர் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. மனித இனம் தனித்தனி நாடுகளாக பிரிந்து வாழ்வதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். ஒரே ஆட்சி உலகம் முழுவதற்கும், அந்த ஆட்சிக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் நலன் மட்டும்தான் குறிக்கோள். இது ஒரு கூட்டாட்சி. எல்லா நாடுகளின் பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் ஆட்சி நடத்த வேண்டும். இப்படி செய்வதால் உலகில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற மட்டும்தான் காவலர்கள் தேவைப்படுவார்கள். பெரும் படைகள் தேவைப்படாது, ஆயுதங்கள் தேவைப்படாது. நாடுகளுக்கு இடையே போட்டி பொறாமைகள் குறைந்துவிடும். உலகில் அமைதி திரும்பிவிடும். செயற்கை நுண்ணறிவின் அதீதமான பயன்பாட்டால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி யோசிக்கலாம். எந்த அளவில் ஏஐ பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டங்கள் வரவும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதனால மனித குலத்திற்கு ஆபத்து வராது என்று திட்ட இயக்குனர் கூறினார். இப்ப கூறிட்டு உக்காந்தாரு. அவருக்கு எல்லாரும் கை தட்டினாங்க. பிரம்மு சிவு 2 பேரும் கை குலுக்குனாங்க. திட்ட இயக்குனருக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க. மகா சிறப்பு அப்படின்னு கண்களாலேயே சைகை செய்து திட்ட இயக்குனருக்கு வாழ்த்து தெரிவித்தாரு. இப்போது இடைவேளை, மீண்டும் சபை கூடும் என்று சொல்லிட்டு மகா கிளம்பிட்டாரு. இது கடைசி அத்தியாயம், அதிகாரம் 10, ஆலோசனை கூட்டமும் மகாவின் முடிவும். மகாவினோட அந்த மண்டபம் எப்படி இருந்ததுன்னா, ஆசிரியர் ரொம்ப அழகான வர்ணனை எல்லாம் செய்திருக்கிறாரு. கேட்கிற நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வர்ணனைய கற்பனை செஞ்சுக்குங்க. சிவு பிரம்மு தனிக்கு திட்ட இயக்குனர் படைசூழ மகா அப்படியே சபைக்குள்ள மீண்டும் வரார். இந்த நீள்வட்ட மேஜையில அமர்ந்திருந்தவர்கள் அவர்களை பார்த்து அப்படியே வணக்கம் சொல்றாங்க. இப்ப மகா வராரு. வந்து வணக்கம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சபை மொத்தமா அமைதியானது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும். மகா பேச ஆரம்பித்தார். நம் திட்டப்படி மனித இனம் பூமியில் வாழ்வதற்கு இன்னும் 50,000 ஆண்டுகளுக்கு மேல் கால அளவு இருக்கிறது. ஆனால் இவர்கள் செயற்கை நுண்ணறிவை கொண்டு தன் இனத்தை முழுவதுமாக அழித்துக் கொள்வார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. சரஸ் உடனே, அப்படியா, இன்னும் நீங்கள் கூடுதலான விஷயங்கள் இருந்தா கூறுங்களேன் அப்படின்றாரு. நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்கும் ஆற்றலை தனித்தனியாக தான் கொடுத்தோம். ஒரு சிலர் அந்த ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தியதால் தான் முன்பு எல்லோரும் பட்டியல் போட்ட பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் அப்படி நாம் கொடுத்த சிந்திக்கும் ஆற்றலை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒரு எந்திரத்துல செலுத்துகிறார்கள். இதனால மனிதனின் சிந்தனையை விட செயற்கை நுண்ணறிவின் திறன் உயர்ந்துவிடும். ஒரு தனி மனிதனின் நினைவாற்றல் என்பது வாழும் காலத்தில் ஓரளவுக்கு தான். அதாவது ஒரு சிலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், ஒரு சிலவற்றை ஆவணங்களை பார்த்து நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் எந்திரங்களுக்கு மரணம் இல்லை. அதனால் அது அதிகமான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளும். ஒரு கட்டத்தில் மனிதனின் மூளை வேலை செய்வதை விட செயற்கை நுண்ணறிவு வேகமாக வேலை செய்யும். அதனால் நாம் எல்லோரும் எடுக்க போகும் முடிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னு மகா சொன்னார். உலக நியதி என்பது இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதரும் அவரது மூளையையும் உடலையும் பயன்படுத்தி ஏதாவது ஒரு சிலவற்றில் திறமையாளர்கள் ஆகலாம். அதனால அவர்கள் பெற்றது என்ன? இப்ப சபையில் உள்ள அனைவரையும் பார்த்து கேட்கிறாரு அந்த கேள்வியை. அப்போது லக்ஷ் என்ன சொல்றாங்கன்னா, வேலை, ஊதியம், பதவி உயர்வுகள், வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். அதற்கும் மேலாக அவர்களை ரசிப்பதும் விரும்புவதும் தங்களால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு பெருமிதம் கொள்ளதான் என்று சொல்லிட்டு பிரம்மை பார்த்தார்.
உடனே அப்ப சொல்றாங்க செல்ஃப் எஸ்டீம் என்பார்கள் என்றார். அப்படின்னா தான் என்ற உணர்வு, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை, நான் எல்லோருக்கும் பயன் தருபவன் என்ற கர்வம், இவற்றை சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் என்றும் சொல்வார்கள். காற்று, நீர், உணவு போல இதுவும் அவசியம். மிகவும் சரி பிரம். இந்த செல்ஃப் எஸ்டீமை செயற்கை நுண்ணறிவு அவர்களிடமிருந்து பறிக்க போகிறது. மனிதனின் தேவைகள் எந்திரங்களை பயன்படுத்தி கொண்டால் நிறைவேறும் காலம் செல்ல செல்ல மக்கள் திறன் இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். ஐயையோ என்றார் பிரம். மனிதர்கள் கடுமையான உடல் உழைப்பை தான் எந்திரங்களிடம் கொடுத்தார்கள் என்று பார்த்தால், எழுதுவது, பேசுவது, பாடுவது, ஓடுவது, சிந்திப்பது, திட்டமிடுவது, கணக்கிடுவது, இப்படி எல்லாவற்றிலுமே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது வெற்றிதான் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அது மனிதர்களோட வாழ்க்கைக்கு தோல்வியாகத்தான் அமையும். இதனால் நேரம் போதவே இல்லை என்று சொன்னவர்கள் இனி நேரம் போகவே இல்லை என்று சொல்ல போகிறார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த சரஸ் லைட்டா சிரிக்கிறார். அதை பார்த்த மகா, என்ன நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை மகா, நீங்கள் தான் எல்லாவற்றையும் நடத்துபவர், அதனால் நம்பாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் சொல்றாங்க. சரி, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பிரம்ம சரஸ் பதில் சொல்லணும். இப்ப மனிதர்களோட தொடக்க கால திறன்கள் என்னென்ன? வேட்டையாடுதல், அம்பெறிதல், குதிரை ஏறுதல், இப்படி ஏராளமா சொல்லலாம். இவையெல்லாம் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் கற்றுக்கொண்டாங்க. சரி, இந்த திறமைகள் இப்போது இருக்கும் மனிதர்களிடம் இருக்குதா? ஒரு சிலரை தவிர மற்றவர்களிடம் இருக்கிறது இல்லை. ஏன்? அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, அவங்களுக்கு அவசியம் இல்லை, தேவைப்படாது. அதேதான், மனிதர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலைகளை வேகமாக, மிகவும் துல்லியமாக, அதிகமாக செயற்கை நுண்ணறிவு செய்கிறது. அந்த நிலை ஒருவேளை வந்து விட்டால் என்ன ஆகும் பிரம் என்று கேட்டார் மகா. பெரும்பாலான மனிதர்கள் வீண் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போது சரஸ் அவர்களை பார்த்து, நீங்கள் தான் கல்விக்கு பொறுப்பு, 6வது அறிவுக்கும் நெருக்கமானவர், நீங்கள் இப்போது கேளுங்கள். சிவ் சரஸ் அவர்களை பார்த்து கேளுங்கள் என்றார். கேள்விகள் கேட்பது நன்மைக்கு தான். இப்போது சரஸ், வளர்ச்சி நல்லதா கெட்டதா? மனிதர்கள் மிருகங்களை சாப்பிட்டு கொண்டு குகைகளிலேயே வாழ்ந்திருக்கலாமே. சரஸ் கேட்டதும் எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. மகா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போது லக்ஸி எழுந்து சரஸ் அவர்களோட கையை பிடிச்சுக்கிட்டு, நானும் கேள்வி கேட்கலாமா என்றார். ஓ, தாராளமாக கேளுங்கள் என்றார் மகா. அறிவு இருக்கிறது, நீங்கள் கொடுத்த அறிவை உபயோகிக்காமல் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் முன்னேற அவரவர் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? பிரமாதம் பிரமாதம், 2 பேருடைய கேள்விகளும் சரிதான். ஆமாம், ஒரு மரம் இருக்கிறது என்றால் பூ பூக்க வேண்டும், பிஞ்சு விட வேண்டும், அந்த பிஞ்சு பெரிய காயாக வேண்டும், பின்பு காய் பழுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மகா சபையினரை பார்த்தார். மீண்டும் பூ முதல் பழம் வரை நடைபெறுவது வளர்ச்சி, முன்னேற்றம், அதற்கு பிறகு என்று கேட்டுவிட்டு எல்லாரையும் திருப்பி பார்த்தார். யாருமே பதில் சொல்லல. பழம் மரத்திலேயே இருந்தால் அவை என்ன ஆகும்? பதில் பிரம்மு சொன்னார், அழுக ஆரம்பித்து விடும். பழம் அழுகினால் யாரும் சாப்பிட முடியாது. இப்போது மகா மீண்டும் கூறினார், செயற்கை நுண்ணறிவு வரை மனிதர்கள் முன்னேறி வந்திருப்பது பழம் பழுத்ததற்கு சமம். இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தால் ஆபத்து என்றார் சிவ். மனிதனின் அறிவுதான் எந்திரங்களுடையது என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன் என்றார் சரஸ். மனிதனின் வாழ்க்கை வெறும் நுகர்வு மட்டுமல்ல, செய்தால்தான் பெருமை, திருப்தி, ஆரோக்கியம், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனிதன் வாழ்க்கை. செயற்கை நுண்ணறிவு ஓரளவோடு நிற்க வேண்டும், அதுவே மனிதனுக்கு மாற்றாக ஆகிவிடக்கூடாது. அவர்களாக நிகழ்த்துவார்களா மகா என்று கேட்டார் தனிக்கு. மனிதர்கள் பல தேசங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். முதலில் யார் நிறுத்துவது? அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் என்றுதான் சொல்வார்கள். ஆமாம், அவர்களுக்குள் போட்டி, பொறாமை, பயம், பேராசை என்று சொன்னார் தனி. இந்த குணங்கள் இல்லை என்றால் அவர்கள் மனிதர்கள் இல்லையே என்று சொன்னார் லக்ஷ். இந்த குணங்கள் அதிகமானால் மனிதர்கள் இல்லாமலே போய்விடுவார்கள் என்றார் சிவ்.
மகா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருந்தார். இப்போது சிவ் பேச ஆரம்பித்தார். வேகம், துல்லியம், விரிவான அறிவு ஆகியவற்றின் காரணமாக எந்த ஒரு தனி மனிதனையும் விட அவர்கள் உருவாகும் எந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் ஆபத்து இருக்கிறது. நம்முடைய திட்டம் 6 சற்றும் எதிர்பாராதது அல்லவா என்று கேட்டார். மகா இப்பவுமே பதில் சொல்லல. அடுத்து தனிக் பேசினார். ஆபத்தான எந்திரங்களை உருவாக்கியவர்கள் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தாவிட்டாலும் அவர்களுடைய எதிரிகள் அல்லது பகை நாடுகளின் மீது அதனை பயன்படுத்தலாம். அதீதமான சக்தி வாய்ந்த எந்த மனிதர்களுக்கும் கட்டுப்படாத ஒரு எந்திரம் பூமிக்கே ஆபத்து. அதனை உருவாக்கிய மனிதர்களுக்கு எதிராக அது திரும்பக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இதை நீங்கள் அனுமதிக்க போகிறீர்களா என்று கேட்டார் தனிக். இப்பவும் மகாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இன்னும் எவ்வளவு நாள் தான் விட்டு பார்க்கலாம் என்று இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லையே என்றார் சிவ். அதற்கும் மகா பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் என்னதான் முடிவு எடுத்திருக்கிறீர்கள், தயவு செய்து சொல்லுங்கள் மகா என்றார் திட்ட இயக்குனர். இந்த மனித இனம் இப்படியெல்லாம் செய்கிறதே, இனி என்ன ஆக போகிறதோ என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள். எல்லோரையும் பார்த்து கொண்டே ஒரு சீட்டை எடுத்து அதில் ஏதோ எழுதினார் மகா. பிறகு சிவ் மற்றும் பிரம் 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு, இந்த ஆலோசனை கூட்டம் இத்துடன் முடிந்தது, வாருங்கள் போகலாம் என்று எழுந்தார். சிவ் மற்றும் பிரம் இருவரும் வேகமாக எழுந்து கொண்டே சீட்டை பிரித்து படித்தார்கள். அவர்களோட முகத்தில் சிரிப்பு. அதில் அப்படி என்ன எழுதியிருந்தது? தொடரும். திட்டம் 6 நிறைவடைந்தது. கைதிடலாம் எல்லாரும். அருமை 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 அருமை. அதாவது இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு எல்லாரும் டிஜிட்டல் காப்பி வச்சுட்டு போறாங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு எல்லாருமே திட்டம் 6 டிஜிட்டல் காப்பி வச்சுட்டு சொல்ல போறாங்க. அந்த காலத்திலேயே ஒரு ஞானி அங்க உலகத்துல இதுல நடக்கிறத மேலோகத்துல நடக்கிற விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த மாதிரி இன்னொருத்தர் வருவார் எழுதி வைக்கிறதுன்னு சொல்ல போறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. மகிழ்ச்சி. வாங்க சார். சார் இருக்கீங்களா? இருக்காரு சார் வணக்கம். இன்றைக்கு நான் கேட்டுட்டு தான் இருக்க போறேன். அதான் நாங்க ரொம்ப கஷ்டமான பாஸ் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. மற்றவர்கள் பேசிட்டப்போ சரி, ஓகே. யார் பேசுறது? சிவகுமார் சார், வாங்க பேசுங்க. வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா பேசுறீங்கம்மா. ரொம்ப நல்ல கேள்விகளும் நல்ல சிறப்பான பதில்களுமா, கேள்வியும் பதிலுமா மாறி 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 வந்துட்டு இருக்கு. எந்திரம் கடைசியா முடிக்கிறார். எந்திரம் உலகத்துக்கு பேராபத்தாக முடியும். எந்திரம் ஓரளவுக்கு நிற்க வேண்டும். எந்திரம் பூமிக்கு ஆபத்து. இன்னும் இன்னும் எவ்வளவு நாள்தான் பார்த்து கொண்டிருப்பது? கேள்வி கேட்டு ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டு ஏதோ இதுதான் முடிவுன்னு சொல்ல போறான்னு பார்த்தாக்கா, சீட்டை பார்த்த உடனே தொடரும் திட்டம் 6 தொடரும் முடிச்சிட்டீங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து தான் இருக்குது. நல்ல நல்ல கேள்விகள், நல்ல பதில்களும், நல்ல அருமையான கேள்விகளும். குழந்தைகளை வளர்ப்பதற்காகத்தான் நம் வாழ்க்கை முழுவதையுமே செலவழித்துக் கொண்டு தியாகம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். இதுதானே நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறதா நம்ம வாழ்க்கை முழுவதும் செலவழிக்கிறோம், தியாகம் பண்ணிட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது ஒரு அருமையான கருத்தாங்கன்னு வருது. மனிதகுலம் எந்த ஆபத்தை நோக்கி போகிறது? பாதுகாப்பாக போகிறதா, ஆபத்தை நோக்கி போகிறதா? ஒரு பட்டிமன்றம் வச்சு அதுக்கு விவாதம் பண்ணி ஆபத்தை நோக்கி போகிறது, பாதுகாப்பாக போகிறது அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்திட்டீங்க. ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. எப்படி எல்லாம் எழுதியிருப்பாருன்னு யோசனை பண்ணி பார்த்தா பிரமிப்பா இருக்கு. ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க சார்.
மக்கள் சரியான பாதைக்கு தான் போகிறார்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் நிறைய 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 ரோபோ மனித குலத்திற்கு பேராபத்து என்று ஒரு எழுத்தாளர் எழுதியுள்ளார். ஆறாவது அறிவு போட்ட குட்டி தான் செயற்கை நுண்ணறிவு. நம்முடைய மனித அறிவு போட்ட சின்ன குட்டி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஒரு எழுதிட்டாரு. உலகில் நான் கேட்கறது ஒரு சிலருக்கு மட்டுமே பணக்காம, ஒரு சிலர் ஏழையாவா இருக்காங்களே அப்படின்னு கேள்வி நான் நினைச்சிட்டே இருப்பேன். இவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் இவ்வளவு கோடி கோடியா இருக்கேன் நினைப்பேன். சிலர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்களே அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. மனிதர்களை வேண்டாம் என்று நினைக்கிறாரா? இல்லை. இல்லை. மனிதர்களே நம்ம whether I want to be alone, whether I should depend upon others அப்படின்றப்போ சிலர் இண்டிபெண்டா தனியாவே இருக்குன்னு நினைக்கிறாங்க, சிலர் டிபெண்டோட இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு. கேட்க கேள்வியும் பதிலும் படிக்க படிக்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு. அதை விட சிறப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப வாழ்த்துக்கள் மாலதிம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாத்தையும் என்ஜாய் வருது. நல்லா ரசிச்சு கேட்டேன். நிறைய குறிப்பிடுறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசுறேன், நான் கேட்கறேன். அருமையான நாவல் சார். ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. வசந்தி மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா? பேசுறேன் சார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மாலதி மேடம் மிக அழகான, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப பெரிய ஒரு நாவல். அதை வந்து எங்களுக்கு புரியிறாப்புலையும் அதே சமயம் அந்த டெக்னிக்ஸ், அதாவது நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய இது ரொம்ப நல்லா அதாவது விஷுவலாக பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து நடுநடுவில் அந்த கம்ப்யூட்டர் வருதில்ல, இந்த கம்ப்யூட்டரில் அந்த இது வருதில்ல, அது வந்து எப்படி வந்து இந்த டெக்னாலஜி வந்து இல்லாமல் நம்மளால் முடியாது. நம்ம பேசும்போதும் அந்த பவர் பாயிண்ட் போடுறது இதெல்லாம் அந்த தேவர்கள் பேசும்போதும் அது வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சமயம் ஒரு ஐரணி மாதிரியும் இருக்குது, மாதிரியும் இருக்குது. ஆனால் வந்து அதுதான் உண்மை அப்படிங்கிறது. அந்த டெக்னிக் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்குறது என்ன இதில் அப்படின்னா, ஒரு பேரலல் ஃபியூச்சர். அதாவது இப்போ முந்தி நடந்ததை இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறாரு. பேரலாக ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், அதாவது ஃபியூச்சரில் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம லேட்டராக நம்ம கிரியேட் பண்ணதை அவங்க கிரியேட் பண்ணதை அவங்க பேசுகிறாங்க. மனுஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிளான் எப்படிலாம் டைவர்ட் ஆயிடுச்சு என்னெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் அதே சிட்டு பேரலல் ஃபியூச்சர் அதை அவர் காமிக்கிறாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி பின்னால் ஒரு 200 வருஷம் கழித்து என்ன பண்ண போகிறாங்க, இது கரெக்டா இல்லையா, இதை பண்ணிட்டோமே அப்படிலாம் தோணும். அதை எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து இமோஷன்ஸ்க்கும் இன்டெலெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது எப்போ இமோஷன்ஸ் இருக்கோ அப்போ வந்து தான் நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இப்போ ஒரு நல்லது மெஷினில் என்ன அப்படின்னா அது இன்டெலெக்ட் மட்டும்தான். அது இமோஷன் இல்லாமல் இருக்கிற மட்டும் அது சேஃபு. அது வந்து சேஃபாக இருக்கும். அது நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்லேவ் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு அப்போ அதுக்கு இமோஷனை கொடுத்து நம்ம வந்து இப்போ வந்து அசிஸ்டடாக தான் இருக்குது எல்லாமே. ஏஐ அப்படிங்கிறது நம்ம அசிஸ்டடாக தான் வச்சுருக்கோம், சப் லெவலில் வச்சுருக்கோம். அதுக்கும் ஒரு நியூரோ லிங்கை கொடுத்து அதுக்கும் ஒரு இமோஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் அது கஷ்டம். அது வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருந்தது, அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஓவல் ஆஃபீஸ் அந்த ஓவல் ஆஃபீஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வருது. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஓவல் ஆஃபீஸ்ங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஓவல் ஆஃபீஸ். ஸோ அதை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த இன்டெலிஜென்ஸ் ஏன் குறையுது அப்படின்னா, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சாட் ஜிபிடியில் வந்து ஒரு எஸ்ஸே எழுதி கொடுத்துருவாங்க. அதை நமக்கு மூளை இருந்துச்சுன்னா இது வந்து இவன் எழுதலை, இது சாட் ஜிபிடி எழுதியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சிலபஸ் எல்லாமே இந்த சாட் ஜிபிடியில் வச்சு கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க. சிலபஸை கூட, ரெகுலர் சிலபஸை கூட சாட் ஜிபிடியில் போய் போடுறது. வினைச்சொல்னா என்ன அப்படின்னா அது ஒரு காட்டும்.
அதை கொண்டு வந்து கொடுக்கறது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கிளவராக இது இது நீ பண்ணது இல்லை, நீ பண்ணது இல்லை, இது வந்து இதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணாத. அப்போ கடல் பயணம் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு சாட் ஜிபிடியில் போய் அந்த காலத்தில் இருக்கிற கடல் பயணத்தை வந்து சப்மிட் பண்ணுறது. அப்புறம் நம்ம வந்து மூளையை வச்சுக்கிட்டு இந்த இல்லை இல்லை இது என்ன எங்கேருந்து எடுத்த நீ அப்படின்னு சத்தம் போடுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அறிவு கீழே போயிடும். இதை வந்து ஒரு வார்னிங்காக கொடுக்குறாரு எழுத்தாளர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னும் நிறைய மற்றவங்களாம் பேசுங்க, இதான் ஞாபகம் தான் சொன்னேன். ஆனால் பாராட்டுக்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். இதுதான் லைவா வந்து எந்திரன் படத்துல அந்த ரோபோ 2 ரோபோ கிரியேட் பண்ணிட்டு அந்த படத்துல காமிச்சாங்க. ஒரு அதுக்கு வந்து உயிர் கொடுத்தா அது என்னாகும், அழிவுதான் வரும்ன்றத காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ நன்றி மேடம். மேடம். நன்றி மேடம். நன்றி. வினயதீர்த்தன் சார் பேசுறீங்களா? வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம எப்பவும் போல ஒரு ஒரு இதுவும் சயின்டிபிக்காவும் சேர்ந்த ஒரு ஃபிக்ஷனை எடுத்து சொல்றது ரொம்ப சிரமம். அதை ரொம்ப தெளிவா நம்ம மாலதி அவர்கள் கூறினாங்க. அவங்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எழுதுறது ஒரு ட்ரெண்டா இருக்கு. நான் பாக்குறேன் சிவனை எல்லாத்தையும் கொண்டாந்து இன்றைக்கு அவங்களை எல்லாம் மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறக்கி அல்லது மேலேயே வச்சு இந்த கதைகளை அமைக்கிறது. ஒரு நிறைய கதைகளை நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி. அத ஒரு நமது சோழன் வந்து வெளியேற்றது இருந்த திறமைகள் இன்றைய சூழலையும் அவர்களை அந்த பாத்திரங்களை இணைத்து வெகு அழகாக ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க இந்த இருக்க இயற்கை சூழலை, கணினி சூழலை நாளைக்கு எப்படி வரும், பொருளாதாரத்தையும் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கிற அளவு அவருடைய பழைய இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. பொறுமையா 2 கவனம் படிக்கணும். அதை ரொம்ப சிறப்பா 2 பகுதிகளை நமக்கு 4 சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு பாராட்டு எல்லாரையும் நமக்கு ஸ்பெஷலான கல்யாணி மேடம் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணாதான் நீங்க சொன்னது கேட்குங்க. சார் மத்தவங்க எல்லாம் பேசட்டும்னு சொன்னேன், இல்ல கூப்பிட்டே வரேன். பேசுங்க, என்ன போறோம். நீங்க பேசின பேருக்கு மத்தவங்க கேட்டுட்டு பேசுவாங்கல்ல. இல்ல அதுக்கு தான் பார்த்தேன் நான், ஏன் நம்ம நடுவுல குழப்பிட்டுன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் ஒண்ணும் இல்ல. குழப்பம் வேண்டாம், பேசுங்க. வணக்கம் வணக்கம் லேப்பன் சார், மாலதி வணக்கம், ஸ்டீஃபன் சார் வணக்கம். மாலதி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா அந்த சம்மரி, போன தடவை பேசினதை எடுத்துக்கொண்டு வந்து அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை கடன்னு ஃபாஸ்டாகவும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அதை கரெக்டாக என்ன ஆக்டா அதில் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த சாப்டரோட இதை கொண்டு வந்து அழகாக கொடுத்தீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது அந்த இது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் அழகாக எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை நல்லா சொல்லிட்டீங்க. எல்லாம் எதெல்லாம் நான் இப்படின்னு சும்மா அண்டர்லைன் பண்ணி வச்சேனோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து சொன்னது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் ஓரளவு யோசிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக் பேசினது வேற. இப்போ இந்த இதில் நீங்கள் சொல்லும் போது வந்து அந்த நம்ம அணு ஆயுதங்கள் வந்து 3 தடவை இதை வந்து அழிச்சு எடுத்துரும் அப்படிங்கிற பாயிண்ட்டு அது சொல்லியிருப்பார். அது அந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு இதில் சார் வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரே குடையின் கீழ் வந்துருச்சுன்னா இந்த ஆட்சி பூரா அப்படிங்கிறது அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக இந்த பிரம்ம சிவ் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா என்ன அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அவங்க வந்து இந்த பூமி இருக்குல்ல, அந்த உருண்டையா இருக்கிற பூமியை வந்து பேசாம வந்து ஒரு பக்கமா எல்லா கடலையெல்லாம் தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நிலம் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டாருன்னா ஒரு பிரிவு இருக்காது. மலையெல்லாம் ஒரு பக்கமா வச்சிடணும். நம்ம வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வச்சுட்டாருன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரிவுகள் இல்லாம இருக்கும். அந்த சஜஷன் வந்து நான் சாருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி தனித்தனியா வச்சிருங்க சார். கடலை தனியா தள்ளி விட்டுருங்க. அதே மாதிரி நிலத்தை தனியா தள்ளிட்டீங்கன்னா எல்லா மக்களும் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா கடலை தாண்டியில போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்தா வேணா அந்த ஒரே ஆட்சியின் கீழே இருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும். எல்லாம் சரஸ்வதி கூட்டு வந்தாரு, லக்ஷ்மி கூட்டு வந்தாரு, சிவனுக்கு மட்டும் கூடவே அர்த்தநாரீஸ்வரரா விட்டுட்டாரு போல இருக்கு. சக்தியை காணோம் அந்த இடத்துல.
அவங்க இன்ட்ரோ மட்டும் மேபி அந்த தொடரும்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோசிச்சேன் நான். அப்புறம் சரி, இன்னொன்று சரி. வந்து சொன்னாரு, இந்த ஜோதிடர்கள் வந்து சரியா சொல்லலைன்னு. இப்ப சார் கொடுத்துருக்கிறதே அப்படிதான் இருந்தது. எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே அதோட நிறுத்திட்டாரு. ஃபியூச்சரை பத்தி பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஜோதிடர் சொல்ற மாதிரி ஃபியூச்சரை பத்தி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ட்டு. சார் வந்து அப்படியே அப்படியே வச்சுட்டாரு, தொடரும் போட்டு நம்மளுக்கு. அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து அந்த புகழ் வந்து அந்த பெருமிதம், அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா கொண்டு வந்து கடைசி இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. அந்த பெருமிதம் அப்படிங்கிறது அதுதான் மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த செல்ஃப் எஸ்டீம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அது நல்லா, அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பழி வாங்குறது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த காலத்துல அதாவது முன்னோர்கள் செய்த தப்புக்காக இந்த காலத்துல இருக்கிற அவங்களுடைய வம்சாவளியை வந்து பழி வாங்குறது சரியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பத்தி ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல. அது அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அதை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த டிஎன்ஏ தொடர்ந்து தானே வரும். இந்த மாதிரியான டிஎன்ஏ இப்போ ஹிட்லர் வந்து எதுக்காக வந்து அழிச்சாரோ அந்த மாதிரி இந்த டிஎன்ஏ தொடர்ந்து வந்ததுன்னா போக போக பிரச்சனைகள் உண்டு பண்ணுமோ நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு பயத்துல அழிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அது சரியில்லை, அது ரொம்ப தப்பு. இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுச்சுங்கிறத சொல்கிறேன் நான். அதே மாதிரி அந்த உணர்வும் அறிவும் அந்த ரெண்டையும் சேர்த்தி ஃபஸ்ட்டு வந்து 5 அறிவு விலங்குகளுக்கெல்லாம் கொடுத்தது உணர்வை மட்டுமே கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது கொடுத்தது அறிவு. இப்போ இந்த உணர்வும் அறிவும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அந்த இடத்துல. அதுவும் நல்லா அந்த இடத்துல ரொம்ப மைன்யூட்டா நுட்பமா உள்ள போய் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து பாயிண்டை கொண்டு கொடுத்துருப்பார். ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டே போகும்போது நமக்கு ஏதாவது தோணும், ஆனா அதுக்கான பதில் வந்து அந்த இதுல வந்து சாப்டர்லயோ அடுத்த பக்கத்துலயோ கண்டிப்பா அதுல கொடுத்துட்றாரு. அவ்வளோ நுட்பமா யோசிச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எழுதியிருக்காரு சார். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்று வந்து அந்த வேற்று கிரகத்துக்கு பயணிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. அது வந்து எல்லாமே இந்த ட்ரோனு இப்போ வந்திருக்க இந்த பாட்டு சுனு அந்த மாதிரி இது எல்லாமே அதில் வந்துடும். அந்த உறுப்பு தானம் ரத்த தானம் அதில் வந்து சொல்லும் போது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சார் அதில் எழுதியிருக்கிறது தான் அந்த பிரமிட்ல வந்து அந்த உடல்களை வந்து அவங்க அந்த காலத்தில் பாதுகாத்து வச்சதுக்கான காரணம் வந்து நம்ம திருப்ப மறுபடியும் நம்ம அதாவது உயிர்கள் திரும்பி வந்துருவோம் நம்ம இந்த உலகத்துக்கு, நம்ம உயிர் வந்து நம்ம அழியாது, நம்ம திருப்ப வந்துருவோம், அதுக்காகவே பாதுகாத்து வச்சுட்டு போன மாதிரி இப்போ சார் சொல்கிற பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் நான். அது நான் அப்படி நான் நினைக்கல ஆக்சுவலா. அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த விஷம் 5க்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து அதோட விஷத்தை எடுத்துட்டு இது பண்றோம். ஆனால் அந்த விஷத்தை எடுக்கும் போது அந்த பாம்பு இது எல்லாமே வந்து கஷ்டப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். ஏன்னா யாருடைய உடல்ல இருந்து ஒரு உறுப்பையோ ஒரு இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சார் சொல்லியிருப்பாரு, மன்னிக்கிறது வந்து அந்த குணம் வந்து விலங்குகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அது நான் சார்கிட்ட கேட்கணும், மன்னிக்கிற குணம் விலங்குகிட்ட இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமே அது செய்யாதோ, அதனாலதான் மன்னிக்கிற குணமே இல்லையோ அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூட சார் வந்து அந்த நன்றி உணர்வு அந்த லாயலிட்டி அதெல்லாம் வந்து விலங்குகிட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை நான் நோட் பண்ணி வச்சேன். அது அந்த வேர்டு சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் அவருடைய நாவல் பற்றியே அவர் வந்து அழகாக அந்த அவசரம் நாவல் பற்றி எழுதியிருந்தது, அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவ்வளோதான் சார். அந்த இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த மரத்தில் வந்து அந்த பழம் அந்த காயா வந்து அது பழுத்ததுக்கு அப்புறமேலே அது அழுகும் அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அது அழுகிறது ஒரு பக்கம் இல்லை, அது வந்து காஞ்சு அப்படியே ட்ரை ஆகி அது திருப்ப கீழே விழுந்து அது வந்து திருப்ப உரமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சு சார். தேங்க்யூ சார். மாலதி தேங்க்யூ. ஸ்டீஃபன் சார் தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நன்றி கல்யாணி மேடம். அடுத்தது வந்து அந்த கடலெல்லாம் ஒன்னா சேர்க்கறது, மலையெல்லாம் ஒன்னா சேர்க்கறது, நிலத்தெல்லாம் ஒன்னா சேர்க்கறது, இதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் திருமதி கல்யாணி மேடம். சார் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க சார், பிரம்ம சிவ் அவங்கலாம். இல்ல நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்றோம். ரவி சார் வாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க நிலத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபிஷ் கிடைக்காது. அது பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். அது சார் நிலம் ஒன்னா சேர்த்துனா அந்த பக்கம் கடல் இருக்கு சார், வேணுங்கிறப்ப அப்படி போயிட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு ஓடி வந்துடலாம் சார். இந்த பக்கம் அதுக்கு தான் மலையெல்லாம் தனியா வச்சிருக்கேன். அதுல மழை பெஞ்சு அந்த அருவி எல்லாம் ஓடி வரணும்ல சார்.
அதுக்காக நல்ல தண்ணியும் வேணும்ல, இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இப்படி வரணும்ல. அதனால அதுக்கு தான் ஒரு சைடா மலையை வச்சிருக்கேன். நடுவுல நிக்குது இப்போ. அப்படி இல்லாம எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கமா தனித்தனியா. இப்ப சார் அடுத்த எம்ஐஎம்மோட பிரம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் கொடுத்துடலாம் சார். இல்ல அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து வழிவகுத்துட்டாங்க. சாருக்கும் அடுத்த நாவலுக்கு எழுதுறதுக்கு வழி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ சார். சார் நான் பேசலாமா பாப்பா சார்? வாங்க சார், நீங்க தான் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வெள்ளிக்கிழமை பேசும்போதே வந்து திங்கட்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நல்லா பூர்த்தி செஞ்சுட்டீங்க. இதில் வந்து ஒரு போரில் வந்து டெத்தை பற்றி ஒரு அந்த ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அது வந்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு இருந்தது. நியர்லி 33 crores வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வந்து வறுமையின் காரணமாக எவ்வளோ பேர் உலகத்தில் இறந்தாங்க, அதுக்கு ஏதாவது டாட்டா ஏதாவது கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ரெண்டாவது வந்து இதில் ஆர்குமெண்ட் வரும்போது வந்து லக்ஷ்மி வந்து ஒரு இடத்துல நாட்டு மக்கள் மீதான அன்புனால் தான் போர் வருது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் ட்ரம்ப் கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து இதே தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. என் யூஎஸ் மக்கள் மேலே வந்து நான் அன்பு இருக்கு, அதனால தான் நான் போர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இது வந்து நான் இது பண்ணது என்னன்னா, அந்த கரை நல்லது மாதிரி வளர்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருந்தது அப்படின்னாங்க. ஸோ நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் நம்மளை ரொம்பவே சிந்திக்க வச்சது. கதை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஆனால் இறுதியில் வந்து இந்த கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது இது ரகசியமாக ஒரு இதுன்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவை வந்து ஒரு கவரில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது ஒன்று தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ஆசிரியரும் சரி நீங்களே சரி ரொம்ப நல்லா இது பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் இருவருக்குமே. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி நன்றி. அலமேலு மேடம் பேசுறீங்களா? Good evening, Stephen sir, வாங்க Thomas sir, வாங்க. Somalikun sir, and Malati madam. You are the வணக்கம் மேடம். voice of Soma sir. ரொம்ப நல்லா இருந்தது. பட் எல்லாத்துக்குமே காரணம் பேராசைன்ட்டீங்க. பேராசை வந்து பொருள் லக்ஷ்மிக்காக பேராசைப்படுறாங்க, சரஸ்க்காக அறிவுல பேராசைப்படுறாங்க. அப்ப எது மனுஷங்களை டிப்ரெஷன், கவலை, வியாதி, இந்த சூசைட் எல்லாம் பண்ண தூண்டுறது? எதனால அதெல்லாம் வருது? அது சொல்லிட்டாரா? வியாதிகள் ஏன் டிஃபரெண்ட் டிசீசஸ் ஏன் வருது, ஏன் கேன்சர் வருது, ஏன் ஜனங்க அதுல செத்து போறாங்கன்னு சொல்லியிருக்காரா? அதனாலதான் மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூமியை வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. பூமிக்கு அடியில இருக்கிற உலோகங்கள், கனிமங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தண்ணியை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, காற்றை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இதனாலதான் எல்லா வியாதியும் வருது அப்படின்னு சொல்றாரு. இல்லையே, இதுக்கெல்லாம் கிருமிகள்லாம் காரணம். மாசு மட்டும் இல்ல, நம்ம ஓன் அவர் ஓன் டூயிங் மெட்டபாலிக் அது வருது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொரோனா அப்படின்ற வைரஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே காலன் வந்து அதை சொல்லும் போது அதை சொல்லிட்டாரு. மனசுல நம்ம ஓன் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், டிப்ரெஷன் சிண்ட்ரோம், ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம்லாம் வருது இல்ல, நம்மள மனசு மீறி அதுல எல்லாம் வியாதி வருது. அதையும் மனுஷன் ஐ மீன் அதை மீண்டு வரணும். அதுக்கு நல்ல வழியும் இந்த பிரம்மா விஷ்ணு தான் சொல்லணும். அப்புறம் இல்ல அதுக்கு வந்து சார் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அதுவும் வந்து மக்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அறிவியலாளர்கள், அதெல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சு இப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் பேராசை குறைஞ்சிருச்சு. ஆமா, இப்ப எல்லாம் பேராசைப்பட்டு மனுஷங்க அவங்களே சண்டை போட்டு சாகுறாங்க. அழிவு காலம் வந்துருச்சுன்றாரு அந்த ஏஐனாலையும். ஒருவேளை அழிவெல்லாம் வந்து அந்த உடல்லாம் ஒருவேளை திருப்பி உயிர் வந்தோ, இல்லாட்டி எனி மியூட்டேஷன் வந்தோ, இல்ல புது ஜீன் வந்தோ, இல்ல புது பிறவு வந்தோ, இன்னும் ஒரு புது நல்ல சமுதாயம், மனுஷ சமுதாயம் உருவாக வாய்ப்பு இருக்கிறா இல்லையான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களா? இல்ல 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 அதெல்லாம் இல்ல. அதுதான் தொடரும்ட்டாரா? இன்னும் அடுத்த சாப்டர் இருக்கா? இல்ல, அந்த திட்டம் மாறி முடிஞ்சிச்சு. அவர் வந்து தொடரும் போட்டு இன்னும் கொஞ்ச நாள் பாக்குறாரு. திட்டம் மாறி தொடரும். மனுஷர்கள் இன்னும் எந்த ஸ்கீமுக்கு போறாங்க பாக்கலாம், நல்லதா இருக்கு கெட்டதா இருக்கு பாக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சிருக்காரு. நல்லதையும் நிறைய சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கெட்டதும் இந்த தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கெட்டதும் இருக்கு அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. வேற யாரெல்லாம் இருக்காங்க ஹீரோஸ்லாம்? பிரம்மா, விஷ்ணு, சிவ், பிரம்ம, லட்சுமி, விஷ்ணு, ஜரசு, அப்புறம் வேற தணிக்கையாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சாது தொந்தரவுன்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதான் நிட்ட இயக்குனர் இருக்கிறாரு. வீரம் துர்கலாம் இல்ல அவங்களா இல்ல, காலன் இருக்கிறாரு, சித்திரகுப்த் இருக்காரு. அவங்களா இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப நம்மள திங்க் பண்ண வைக்கிறது, ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு பேராவும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா எங்களையே தூண்டி விட்டுருக்கீங்க. நீங்க பூரா அதான் நான் திங்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மனுஷ மழை வந்தது, எப்படி போகுதுன்னு. ரொம்ப நல்லா இருக்கு.
ஆல் தி பெஸ்ட். ஓகே அடுத்த ஓகே அடுத்த நான் இதனுடைய தொடர்ச்சி நாவல்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பத்தி வரும். அடடடடா ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட போகுது. தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி சார். நன்றி. இன்னும் 50 lakhs ஆண்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஒன்று ஆயிடும். ஏதாவது இல்ல, ஆயிடும்னா மக்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்கன்றது அங்கங்க சொல்றாரு இல்ல சாரு. எல்லாமே செயற்கை நுண்ணுறுப்புகள்லாம் நம்ம எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் அதனால இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலன் உரையில சொல்லிட்டாரு. ஓகே, வாங்க கோபால் ரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திட்டம் 6 என்ற நாவல் இருந்திருக்கிறது. திரு சோமாவளியப்பன் படைப்புகள்ல இந்த நாவல் வந்து நிச்சயமா ஒரு மைல்கல். இதை படைக்க வந்து எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார் என்று தெரியவில்லை. ஏன்னா ஒரு கற்பனையா இந்த விஷயத்தை எழுதும்போது தொடர்ந்து இருந்தால் மட்டுமே அது வந்து வாழ்த்துக்கள் சார், சிறந்த படைப்பு. நாவல்ல வந்து எல்லார் பெயரையும் சுருக்கி சுருக்கி சொல்லியிருந்தாங்க. அதாவது சிவா, மகா, லாக்ஸ், சரஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திட்டம் 6 விரிவாக நமக்கு வழங்கிய பாகம் 1, 2 படைத்த நம் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் அங்கத்தினரான மால் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம். இதுல படிக்கும்போது மகா அப்படின்ற கடைசி உரையில சொல்லும்போது ஒரே ஆட்சி கான்செப்ட் வந்து உண்மையிலேயே ஏற்கக்கூடியது. நிறைய அமைதியை விரும்பும் தலைவர்கள்லாம் வந்து இதை பரிந்துரைத்திருக்கிறார்கள். உலகம் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு உள்ளபடியே பாராட்டத்தக்கது. ஏஐ தொடர்ந்து பயன்படுத்தும் போது மனிதனுடைய திறன் குறைந்து போய்விடும் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை விளக்கி உள்ளார். நன்றி ஆசிரியருக்கு, நன்றி மாலதி மேடம், நன்றி ஸ்ரீபத் சார், நன்றி மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் டீம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். கோபால் மாணிக் சார் பேசுறீங்களா? சொல்றேன் சார். தொந்தரவு திரையிலே சொல்லுகிறார்கள் குற்றம் சொல்ல வழியில்லை என்று. இந்த திட்டம் 6 எந்த மதத்தை பற்றி முன்னெடுக்கிறார்கள் அதை பற்றி பதில் சொல்லலாம். ஆர்கன் டொனேஷனை பற்றி உலக நாடுகளில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லலாம். ரோபோட்ஸ் யூசேஜை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அதையும் சொல்லலாம். இதெல்லாம் உங்க கேள்வியை வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கேள்விகளும் உள்வாங்கிட்டு சார் கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க. பிறகு நம்ம முடிஞ்சா இன்னொரு நாள் சார்கிட்ட பேச வைக்கலாம், கேள்விகளை கேட்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்குவோம். மகிழ்ச்சி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து யார் பேசுறது? யார் இருக்கீங்க? அமுதா மேடம் இருக்கீங்களா? அமுதா மேடம், லதா மேடம், லதா மேடம், அமுதா மேடம், லதா மேடம் எல்லாம் போயிட்டாங்க. வராங்க. இல்ல, லதா இருக்காங்க. இருக்காங்க. செல்லகுமார் சார் வாங்க. பிரசன்னா இருக்காங்க ஆனா இல்ல. நீங்க தானே சார் செல்லகுமாரா? செல்வகுமார் சார் வாங்க. இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்தாரு, அதனால சரி சப்போஸ் அவங்க ஏதாவது செல்வகுமார் சார் வாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே சார் தேங்க்யூ. நீங்க என்ன சொல்றது, டக்குன்னு நீங்க என்ன கூப்பிட்டதுமே எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இது பாத்தீங்கன்னா நவீன புராணம், அதாவது டிஜிட்டல் புராண கதையை வந்து சொன்ன மாதிரியா இருக்குது இது. சார் வந்து பாத்தீங்கன்னா புராண கதை இப்போ எழுதினாக்கா பசங்களாம் யாரும் படிக்க மாட்டாங்கன்றதுனால இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஜிட்டல்ல வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு டிஜிட்டல் புராண கதையா வந்து உருவாக்கிட்டாரு. பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் சார் கிட்ட, இந்த டிஜிட்டல் புராண கதையில மற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு இந்த கேள்வி. எல்லாம் பிரம்ம மட்டும் குறுஞ்செய்தி அடிச்சுன்னு இருந்தாரு, SMS பார்த்திருந்தாரு அப்படின்னு. அது எஸ்எம்எஸ் மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த திட்டம் 6ல வந்து பாத்தீங்கன்னா, இல்ல சப்போஸ் ஒரு திட்டம் 7 ஏதாவது எழுத போறாரா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா
அந்த திட்டம் 7ல வந்து ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டு இன்னும் ப்ளஸ் இந்த ஃபேக்காக வந்து ஒரு சில விஷயங்களை நரேட்டிவ் பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் இருக்கு. அதையும் வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துருந்தாருனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ இது இன்னும் 4 லட்சம் ஆண்டு கழிச்சு தான் இந்த டிஸ்கஷனே நடக்குது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இருக்கிற விஷயத்த விட இன்னும் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங்லாம் நெறைய ரைஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ இன்னும் ஃபேக் நியூஸஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும் போல இருக்கு. இது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்ததுன்ற மாரி அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அது ஆசிரியருடைய அவருடைய ரைட்ஸ் தான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. நம்ம பார்வையாளரா வந்து ஒரு சில விஷயங்கள கேட்கலாமேன்றதுக்காக தான் இது கேட்டேன். எனிவே ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ. அதாவது உங்க கேள்வியெல்லாம் குறிச்சு வச்சுக்கங்க. சார் வந்த பிறகு மொத்தமா ஒரு கேள்வி பதில் செஷன் கூட வச்சுக்கலாம் நம்ம. மகிழ்ச்சி. பிரசன்னா மேடம் வாங்க. பிரசன்னா மேடம் பிஸியா? சக்கரமணி சார் வாங்க. எல்லாரும் டிஜிட்டல் புராண கதை கேட்டதுல எல்லாரும் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க இருக்கு. சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்கு ஸ்டீஃபன் சார். அமுதா மேடம் வாங்க. இல்ல வாய்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு, கேக்குது. அமுதா மேடம் ஒரு தரம், லதா மேடம் ஒரு தரம். புதூர் வரைக்கும் கேட்காது. வேற யார் பேசணும்? எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சக்கரபாணி சார் இருக்கீங்களா? ஆனா இல்ல இல்ல எல்லாருமே சிவன் பார்வதி கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டாங்களா? சக்கரபாணி சார் இல்ல இது நீங்க சப்போஸ் இது டைரக்டா நேம் வந்து சிவன் பார்வதி அப்படியெல்லாம் இருந்திருந்தா நம்ம இந்த தளத்திலே பேசியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சார் So இது கல்யாணம் எல்லாமே ஒரு சொல்லிட்டாங்க, அதனால யாராலையும் இப்ப பேச முடியல. இல்ல அப்படி இல்ல சார், சாதாரணமாவே வந்து இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாம் இந்த மாதிரிதான். அக்னி மேடம்க்கு தெரிஞ்சிருக்குமே, இந்த மாதிரி யாரும் நியூவா கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் அந்த மாதிரிதான் ஷார்ட் நேம் வச்சுதான் கூப்பிடுறது. அதுலதான் அந்த கான்செப்ட்ல தான் சார் எழுதிருக்காரு. அவர் சொல்ல வந்தது வேற. அவர் சொல்ல வந்தது வந்து நம்மளோட பாலிசி பிரகாரம் மைண்ட் பாலிசி பிரகாரம் அது பேச விட்டுருக்க மாட்டாரு அப்படின்றதுக்காக சொன்னாரு. அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுமா மாலதி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது நீங்க பேசினது. எப்படி எல்லாம் மனித உயிரினங்கள் எப்படி எல்லாம் கொல்லப்படுகிறது அப்படிங்கறத அவர் அப்படியே முறைப்படுத்தி கொண்டு வர்றாரு. அப்படியே ஆரம்பத்துல இருந்து மனிதனினுடைய அறிவு வளர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு அழிவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையான ஒரு செயலாதான் இருந்தது. எப்படி வந்து கிளை பரப்புகிறதோ அதே மாதிரி வேரும் போய்கிட்டு தானே இருக்கும். ரெண்டு பக்கமும் தானே ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும். அழிவு பக்கமும் ஒரு விதமான வளர்ச்சி, ஆக்கத்தை பற்றியும் ஒரு விதமான வளர்ச்சி அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருந்தது. அப்படிதான் அந்த கதையினுடைய அமைப்புமே அப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுல வந்து நான் முக்கியமா என்ன பார்த்தேன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்மளோட அறிவு தொலைஞ்சு போதோ அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லும் போது, நம்ம வந்து பொம்மை மாதிரி ஆயிடுவோம் போல இருக்கு இந்த வளர்ச்சியின் காரணமா. நம்மளோட உணர்வுகள், அறிவு எல்லாமே யாரோ 4 பேரோட அறிவு மொத்தத்துல இருக்கிற எல்லாரோட அறிவையும் மழுங்கடிக்கிற அளவுக்கு அந்த அறிவினுடைய வளர்ச்சி ஒரு சைடா போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப அழகான கதையா இருந்தது. கடைசியில சார் வந்து இப்படி வந்து சொல்லி முடிச்சுட்டாரு. காதுல எது அந்த பேப்பர்ல என்னத்தையோ எழுதி கொடுத்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போனாங்கன்னா என்ன தீர்வு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்மள யோசிக்க. தொடரும்னு எழுதியிருந்தாரு அதுல. அதான் அப்படின்னு அவர் வந்து எழுதி தொடரும்னா என்ன தொடர போகுது அப்படின்னு அந்த சீட்ல வந்து தொடரும்னு எழுதி இருந்ததா? ஆமாமே, ஆமா சார், சீட்ல தொடரும்னு எழுதிதான் வச்சுட்டு போயிட்டாரு மகா. ஓகே. இப்ப தொடரும், அதான் அந்த தொடரும் அப்படின்னா இதே நிலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க போதா இல்ல வேற ஏதாவது புதுசு தொடர போதா அப்படின்னு சார் வந்து நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரா அந்த கேள்விக்கான பதில? இல்ல சார் அடுத்த நாவல்ல சொல்ல போறாரா? அடுத்த நாவல்ல வரும் மேடம், அதுதான் தொடரும். அது தெரியுதுங்க சார், அது வெளிப்படையா நமக்கு தெரியுது.
இந்த தொடரும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உள்நோக்கி நம்ம கொஞ்சம் பார்ப்போம்ல. அப்ப எதெல்லாம் தொடரும், எவ்வளவு காலத்துக்கு தொடரும், இப்படியே தான் தொடர்ந்து கொண்டே போகுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நமக்கு தோணுது தானே. அதுக்கு ஒரு தான் பக்கம் ஜோசியர் மருந்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டே சொல்லிட்டாரு. இருப்பாங்க மேடம். ஒரு பக்கம் மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் வியாதிகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இதுதான் இருக்கு. தொடர். ஆமா, எல்லாமே அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நோய் போயிட்டுதுன்னு நம்ம தடுப்பூசி கொடுத்து பெரியம்மைய நிறுத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் புற்றுநோய்ங்கிறது பரபரன்னு வந்துகிட்டே இருக்குது. பெரியம்மை மாதிரி தான் கொத்து கொத்தாதான் போற மாதிரி தான் நிறைய பேர் போறாங்க. போறத பார்த்தாலே இப்ப நமக்கு பயமா தான் இருக்கு. அந்த மாதிரி நோய்கள்லாம் முற்றிலும் அழிஞ்சதா நமக்கு தெரியவே இல்லை. அது வேற பேரோட வந்திருக்கிற மாதிரி தான் தோன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான நாவல். நீங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது மாலதி. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீங்க சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வாழ்த்துகள், உங்களுக்கும் வாழ்த்துகள். வந்து சார் அடுத்த நாவல் எப்படி எழுத போறாருங்கிற ஒரு ஆர்வத்தோட நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி மேடம். இப்போ போலியோ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே அழிச்சிட்டாங்க. போலியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து வேர்ல்டு வைடு வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு இல்ல பதிலா சார், வேற அதாவது ஒண்ணு வந்துருதே சார். போலியோ வந்து ஒன்றும் இருக்கு, ஒரு சில நாடுகள்ல பக்கத்துல அதாவது பாகிஸ்தான்ல ரொம்ப இருக்கு. ரொம்ப ஒரு சில 1% இருக்கலாம் சார், அவ்வளவுதான். கம்பேர் வித் ஆமா ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்க்கும்போது இப்ப பெரிய அளவு குறைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எரடிகேஷன்ல கண்டிஷன்ல இருக்காங்க. WHO ரிப்போர்ட் வேற நம்ம அலமேலு மேடம் கேட்டாங்கல்ல. ஒன்று அழியுது. நம்ம வசந்திமா சொன்ன மாதிரி இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டுரை எழுதணும், ஏதாவது ஒண்ணு எழுதணும்னா உடனே ஜிபிடி கிட்ட போயிடுறாங்க, இல்ல வேற எதுகிட்டயோ இதுல போய் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அதை ஒரு 4-5 இதை கேட்டு எல்லாத்தையும் இருக்கிற விஷயங்களை ஒண்ணு திரட்டி போட்டு ஒரு அற்புதமான ஒண்ணா வடிச்சிட்டு வந்துடுறாங்க. கவிதை எழுதுனா எழுதி கொடுத்துருது, மரபு கவிதை எழுதுனா இலக்கண பிழை இல்லாம எழுதி கொடுத்துருது. யாரு எழுதுறாங்க என்ன ஏது ஒண்ணுமே இல்ல. விஷயம் தெரிஞ்சா இத நம்ம வந்து பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா வித்தையும் பண்ணிடலாம் போல இருக்குது. நம்ம உட்கார்ந்த இடத்துல அதாவது பள்ளிக்கூடம் போயெல்லாம் ஒண்ணும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இத மட்டும் இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே சார் இன்னைக்கு இருக்குது. ஆனா அவங்க இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய செல்வகுமார் சார் கொஞ்சம் இருங்க. ரொம்ப நேரமா வசந்தி மேடம் கை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டோம். நம்ம டிஸ்கஷனை பிறகு வச்சுக்கலாம். ஆமா, படம் வரைகிறவங்களுக்கு வேலை இல்லாம போயிட்டுது. இப்ப புத்தகங்களுக்கெல்லாம் படங்கள் வரையறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இதுல கேட்டு வாங்கி தரோம். அப்படிதான் இப்ப அட்டைப்படம் எல்லாம் போடுறாங்க. இப்ப அப்படிதான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க புத்தகங்களுக்கு அட்டைப்படம் எல்லாம். அப்ப வந்து வரைகிறவங்க மியூசிக் டைரக்டர் ஆயிடுறாங்க மேடம். என்னம்மா எல்லாரும் பாட்டு கொடுத்தா அது போட்டு கொடுத்து, எழுதி கொடுத்தா பாட்டு போட்டு மியூசிக் போட்டு கொடுத்துருது. ஆமா, எல்லாமே பண்ணுது. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. பிள்ளைங்களோட படிப்பு இப்ப போனோடய ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால அவங்களோட அறிவு வளர்ச்சி எந்த விதத்துல போகும் அப்படின்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அமிதா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. நான் இதோட நிறுத்திக்கிறேன். அவங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வசந்தி மேடம் சொல்லிட்டா அதையும் சேர்த்து பேசுவீங்கல்ல கேட்டுட்டு. இல்ல அதாவது என்னங்கன்னா இப்போ அவர் கடைசியில 3 பேரை சொல்றாரு இல்ல, அது 3 பேர் வந்து டிசைட், அவங்க சிவா விஷ்ணு அந்த இவங்க வந்து ஒரு இதை எடுத்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்கல்ல. இது எதுக்கு பேரலா அவர் சொல்றாருன்னா, உலகத்துல 2-3 தலைகள் மட்டும்தான் அதை டிசைட் பண்ணும். அவங்க வந்து இது இப்படி பண்ணலாம், இந்த பாலிசியை கொண்டு வரலாம், அந்த பாலிசியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை சொல்றதுக்கு தான் அவங்க 3 பேரும் பார்த்துட்டு அதை ஓப்பனாக சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் நடக்க போகுது, கவலைப்படாதீங்கன்னு சொல்றது இல்லைல்ல. அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ நம்ம உட்காந்து மண்டியை குழப்பிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அவங்க 3 பேரும் டிசைட் பண்ணுறது தான் கடைசியில் வரும் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அமெரிக்கா, சைனா, ரஷ்யாவா மேடம்? அமெரிக்கா, சைனா கட்டாயம் இருக்குங்க. ரஷ்யா இருக்குமா என்னன்னு தெரியல. ரஷ்யா சைனா கூட சேர்ந்துக்கும். ஆனா அமெரிக்காவும் இதுவும் யூரோப் எல்லாம் ஒன்னா இனிமே வர்ற காலத்துல யூரோப் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குச்சு வச்சுக்கங்களேன். அது ஒன்று தனியா கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு கூட மாறுபட்டு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த 3ம் டிசைட் பண்ணும். கட்டாயமே சைனா இருக்கும், கட்டாயமே அமெரிக்கா இருக்கும். இதுதான் அவர் வந்து அந்த 3 பேரை அவருக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நீங்க ஒரு சிலபஸை இது டீச்சிங்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி
டீச்சிங்கே இல்லையே, வெறும் வெறும் ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி அதை கொடுக்குறீங்க, இத்தனை பேரை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் வேல்யூ. அதை நீங்கள் சரியாக மானிட்டர் பண்ணாட்டி அது திசைக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்தந்த திசை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் லீடரை தான் அவர் தான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது இப்படி தான் வரணும், நான் இப்படி தான் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் வச்சுங்களேன். ஸோ கிரியேட் பண்ணால் அது இஷ்டத்துக்கு எங்கெல்லாமோ போக ஆரம்பிச்சிடும், யார் கையிலையோ கிடச்சிரும். இப்போ வந்து அணு ஆயுதம் அப்படி தான் ஆரம்பிச்சு, அணு ஆயுதத்தை முதல்ல கண்டுபிடிக்கும் போது அவங்க அலைன்மெண்ட் கொண்டு வந்தாலும், ட்ரீட்டி கொண்டு வந்தாலும், சில கண்ட்ரிஸ், ஈரான் ஒன்று தான், ஈரான் அதோட சேர்ந்தா, அதுக்கு பண்ணல, அது வந்து அந்த ட்ரீட்டிக்கு சைன் பண்ணல. இப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு ஒருத்தருக்குமே தெரியல. இப்போ அவர் போட ஆரம்பிச்சோன்னு தான், ஏப்பா இவ்வளோ வச்சுருக்காங்களா அவங்க, இத்தனோண்டு கண்ட்ரி இவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படின்னு இருக்குல்ல. இதே தான் ஃப்யூச்சர்லேயும். இது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ரோக் கண்ட்ரி, ஒருத்தங்களுக்கு கையில் வந்து நிறைய ரோபாட் வந்து அந்த ரோபாட்டை கிரியேட் பண்ணுறதோ எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க வேற மாதிரி கிரியேட் பண்ண முடியும். வேற மாதிரி நம்ம உலகத்தையே அழிக்கிறாப்புல கூட அவங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் அந்த 3 கண்ட்ரோல் அவர் பார்க்குறாரு, அவங்க கொடுக்குறாரு. இந்த 3 பேரும் கண்ட்ரோல் சரியாக பண்ணாட்டி எப்படி நடக்கும், கேயாட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறத நம்மளும் ஒரு பிளானை, ஒரு சிலபஸை கொடுக்குறீங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஒரு டீச்சரும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து இல்லை, நான் கிரியேட் பண்ணது வேற ஒரு இதில் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால அந்த கண்ட்ரோல் சரியாக இருக்கணும். கண்ட்ரோல் வந்து ஹிட்லர் மாதிரி இருந்துட்டு அப்படின்னா எங்கேயோ போயிடும். ஸோ இதெல்லாம் தான் அவர் சொல்ல வராருன்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. வேற அதுதான்மா வசதிமா, அந்த கூட்டாஞ்சோறு கதையில கூட்டாஞ்சோறு நம்ம சொல்லும் போது கதை எந்த திசையை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு அப்பப்ப அத வந்து திசை மாற்றி மாற்றி கொண்டு வர்ற மாதிரிதான், ஆளுக்கு ஒரு திசையில ஓடாதீங்க, இந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம இப்படிதான் முடிக்கணும் அப்படிங்கறத கொண்டு வர்றதுதான். இந்த கூட்டாஞ்சோறு கூட இப்படிதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து நமக்கு தோணுது. சிறப்புமா, உங்க பார்வையே ரொம்ப அழகான பார்வை, அழகான கோணம். இல்லை, இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நம்ம ஏஐ வித்து ரொம்ப இதாக நினைக்கிறோம்ல. ஆக்சுவலாக ஏஐ வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். நல்லா யூஸ் பண்ணோன்னா அது சரியான இடத்துல போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லு கல்ச்சர் கொடுக்குறீங்க, நீங்கள் செல் கல்ச்சர் கொடுக்குறீங்க, இன்றைக்கி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அது வரத்துக்கு ஒரு 4 நாள் ஆகுது. அதுக்குள்ளே ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அந்த பேஷண்ட் இருக்கலாம். இம்மீடியட்டாக கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த ஏஐ சரியாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சரியா யூஸ் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் வேணும், அவ்வளவுதான். செல்வகுமார் சார் வாங்க பேசுங்க. பேசுங்க. செல்வகுமார் சார் போயிட்டாரா? நான் வரேன் சார். ஒரு நிமிஷம் சார். செல்வகுமார் சார் ஏதோ சொல்ல வந்தாரு, நான் நிறுத்திட்டேன். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க அமுதாமா வந்து அவங்களுடைய தம்ப்நெயில்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ அது எல்லாமே அந்த ஏஐனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அவ்வளவு அற்புதமா செய்ய முடியுது. அதை சொல்றதுக்காக தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏஐ பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதனால. சரிங்க, ரைட், ஓகே. சிவகுமார் சார் வாங்க. ஒரு திருக்குறள் அருமையா இடையில கொண்டு வந்தாரு. நிலையாமை நேற்று இருந்தவன் இன்று இல்லை, இன்னும் ஒரு நிலையாமையை ஆக்கிய பெருமை உடையது இந்த உலகம். இந்த உலகம் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்ற நிலையாமையை அந்த குறள் நல்லா இடையில கொண்டு வந்தீங்க. இடையில தினத்தந்தியில படிச்ச அந்த ஓணான் அது கொஞ்ச நாள் உயிரோடு வச்சிருந்து பார்த்தா என்ன ஆகுன்ற கதையை கூட பேச சொன்னீங்க. பல நல்லா இருந்தது. உயிரோடு மனிதனை உடலை வைத்துக் கொள்ள முடியுமா? உயிரோடு இன்னும் கொஞ்ச நாள் என்ன பிரயோஜனம்? உடலால் மட்டும் வாழவில்லை மனிதன், உணர்வுகளால் வாழ்கிறான் அப்படின்னு ஒரு இடத்துல அது நல்லா கொண்டு வந்தீங்க. நேரமே போதல் என்ற நிலைமை மாறி போர் அடிக்குது, நேரம் போகல அப்படின்னு நிலைமை அப்பப்போ வருது. எனக்கு கூட வருது. எப்போ வருதுன்னாக்கா, இந்த ஜூம் மீட்டிங் இல்லைன்னா நேரமே போகுது நான் நினைப்பேன். ஜூம் மீட்டிங் இருந்தா நேரம் கடகடன்னு ஓடிடும், 6:30 மணி கடகடன்னு வந்துடும், எப்படியோ வந்துடும். ஜூம் மீட்டிங் இல்லைன்றப்போ பின்னாடி கொண்டு பொழுதே போகுது, எங்க போறதுன்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அன்றாட மனிதனோட சிந்தனைகளை பத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சொல்லியிருக்காரு. இது நல்லா சொல்லியிருக்கீங்க, நல்லா இதே பண்ணு, சூப்பர். தினத்தந்தி படிக்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்லா இருந்தது. திருக்குறளை கொண்டு வந்து கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. நிலையாமை, நேரம் போதில்லை என்றப்போ நேரமே போகல என்ற நிலைமை வந்திருக்கோம் நம்ம. தேங்க்யூ சார். பிரசன்னா வாங்க.
வணக்கம் சார். மேம், ரொம்ப அருமையா இருந்தது. நான் திட்டம் மாறு அப்படின்ன உடனே ஏதோ சேவிங்ஸை பத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு நான் வந்தேன். ஏன்னா எனக்கு இது கம்ப்ளீட்டா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்க ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் 3 விஷயத்தையும் 3 இதையும் சேர்த்து சொன்னதுனால புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. வசந்திமா சொன்ன மாதிரி தான் நானும் யோசிச்சேன். தேவலோகத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த பவர்ல இருக்கிறவங்க யாராவது தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு அவங்க சிவன், பிரம்மா, விஷ்ணு அவங்களெல்லாம் சொன்னது அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அது 3மே ஈக்குவல் ப்ரொபோசிஷன்ல இருக்கணும். எது ஒண்ணு ஏறினாலும் அது பிரச்சனை. அதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு பேரை வச்சு அந்த கேரக்டரை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப அது இமோஷனலா திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப நமக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாம பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வரும். இப்ப ஈவன் எங்களுக்கே பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இப்ப வேலையை ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அடுத்த நாளைக்கு இத்தனை பேரை லே ஆஃப் பண்றோம்னு வருது. ஸோ நமக்கு புரியல என்ன நடக்குதுன்றது யாராலையுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. திடீர்னு கஸ்டமர் வந்து எனக்கு இதுக்கான பெனிஃபிட்டை கொடுன்னு கேட்கறான். ஒரு இன்னமும் நமக்கு அந்த சரியான புரிதல், இப்ப வசந்திமா சொன்ன மாதிரி அந்த பாதை சரியான பாதைக்குள்ள நம்ம அப்படியே ட்ராக் மாறி மாறி ஜிக்ஸாக்கா தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள இன்னும் என்டர் ஆகல, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப கூட சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நேரம் போதலை அப்படின்றது போக நேரம் போகலன்னு வரும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த வார்த்தையை நீங்க சொன்ன உடனே ஒரே ஒரு விஷயம் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. பாபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்க, பல்கேரியன், அவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க வந்து ஃபியூச்சரை ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் தான் இப்ப நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு இன்சிடென்ட் முடிஞ்ச உடனேயும் அந்த பாபா வாங்க இப்ப இந்த வருஷத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பாபா வங்காவோட அடுத்த வருஷன் தான் சோமவல்லியப்பன் சாரோ, ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்றத இப்பவே அவரு சொல்லிட்டாரோ அப்படின்னு எனக்கு உடனே மைண்டுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஒரு பாபா வங்கா இல்ல 2 பேரா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு யாரு அப்படின்னா நம்ம சார் தான். நேரம் போதலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இங்க வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு நேரம் போகும்ன்றத அவரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இப்பவே ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு எனக்கு இந்த 2 விஷயமும் இம்மிடியட்டா என் மைண்ட்ல கனெக்ட் ஆச்சு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். பிரசன்னா கை தட்டலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். இல்ல மைக் ஆன் பண்ணிட்டு தரலாம் சார். அதுக்குதான் முதல்ல தட்டமே சார். நாங்க தான் யாருக்கு தட்டினீங்க? வீண் மனிதர்களாக போகாமல் பயனுள்ள மனிதர்களாக ஆக்குவதற்காக இந்த தளத்தை அமைத்த, அப்படிதானே பிரசன்னா? கண்டிப்பா கண்டிப்பா ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரிலாம் நோக்கம் ஒண்ணும் இல்ல. நோக்கம் அப்படி அந்த மாதிரிலாம் நோக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டதுதான் எம்ஐஎம். எங்க திட்ட இயக்குனர் இதெல்லாம் பிளானே கொடுக்கல. சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு பொழுதே போகல சார். சனிக்கிழமை ஈவினிங் பொழுதே போகல. என்னடா இன்னைக்கு ஜூம் மீட்டிங், என்ன வீட்டுல கேக்குறாங்க என்னங்க மீட்டிங். சக்கரபாணி சார் வந்துட்டாரு, அபிஷியலா முடிச்சுக்கணும். சக்கரபாணி சார் வாங்க சார். சக்கரபாணி சார் வாங்க. உங்களுக்கு உங்க பேரை நிறைய ஏலம் விட்டோம் நாங்க, ஆனா மன்னிக்கணும் நீங்க இல்லாததுனால. இது ஆஸ் யூஷுவல் எங்க பாஸ்டர் வந்துட்டாரு. அதனால எனக்கு இடையில அவரோட கவனிச்சு அனுப்புற இதாயிடுச்சு. முதல்ல மேடம் வந்து பேசுறது மலத்திமா ரொம்ப நல்லா ஆரம்பிச்சு அதை இடையில கேட்டேன். நான் முழுமையா கேட்க முடியல. நல்ல அருமையான சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முழுமையா கேட்டேன். இந்த செகண்ட் பார்ட் நான் முழுமையா கேட்கல. ஆனாலும் உங்களுடைய ஏற்ற இறக்கல் இடையில இப்போதைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. பேப்பர் நியூஸ் இப்போ உள்ளது அதெல்லாம், அது ரொம்ப ரியலி அதோட கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக இருந்தது. மற்றபடி அந்த புத்தகத்தை முழுமையா வாசித்து அந்த கருத்துக்களை வந்து சொன்னது சிறப்பானது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க அந்த பிபிடில ஓடுறதெல்லாம் சொன்னது இன்னும் ரொம்ப ரிலேட் பண்றதுக்கு நல்லாவே இருந்தது மேம். பிபிடி பாக்குற மாதிரியே இருந்தது. அது டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்துலயுமே ஒரு பிரசன்ட், அது கார்பரேட்டையும் சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சும்மா ஒரு 4 விஷயம் பேசணும்னா கூட ஒரு 1 ஸ்லைடு போட்டுட்டு வாங்குவாங்க.
ஸோ அந்த ஸ்லைடுன்றது எங்க பிளட்டோட ஒரு ஊறி போன விஷயம் ஆயிடுச்சு. அது அங்கேயும் அவங்க யூஸ் பண்றாங்க, அதுல அந்த லைன்லாம் ஓடுது அப்படின்றது இன்னும் நல்லாவே இருந்தது. ஆமா. லதா மேடம் வாங்க. ஆ, மாலதி நீங்க என்னவோ சொல்றாங்க மாலதி, ஆன் பண்ணுங்க மேடம். மைக்காடு. ஓகே ஓகே. இல்ல நான் வந்து இப்ப நமக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாதுதான். இந்த புத்தகத்தை வச்சுட்டு ஒரு 3 மாசமா வச்சுட்டு படிக்கிறோமா, அப்ப வந்து இதெல்லாம் வரும்போது நமக்கு அப்பதான் தோணுது, அடடா இதெல்லாம் நமக்கு இத்தனை நாள் நம்ம அதை கவனிக்க கூட மாட்டோம், அது ஒரு சிலது தெரியாது. இதை படிக்கும் போது அது சிங்க் ஆகுது கரெக்டா. அதெல்லாம் எடுத்து வச்ச பேரெல்லாம் கூட நோட் பண்ணி வச்சேன். ஒரு நாள் நியூஸ் ஓடினே இருக்கு, சாரை நோட் பண்ண சொன்ன பேரை அவர் மறந்துட்டாரு. அதுதான் இல்ல இல்ல என்னைக்கு சார் கேட்டிருக்காரு சார்? மாட்டீங்களா? சார் மாட்டீங்களா? அப்படியே போற போக்குல வந்து ஒரு போடு. மாலதி வேலை செய்யலன்றது தெரியுது தெரியுது. ஓகே. by the way, மாலதி நிஜமா சொல்லுப்பா. சொல்றேன், இவங்களுடைய கதை சொல்லும் திறமைக்கு இது ஒரு சரியான தீனி. என்ன டஃப், இது கேட்கும் போதே டஃப்பா தப்புதான். இருக்கு. ஒரு கான்வர்சேஷன் டைப் ஸ்டோரினாலே டிஃபிகல்ட் தான் எப்பயுமே. அதுலயும் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா, கொஞ்சம் நம்ம ரியல் லைஃபோட சேர்ந்த மாதிரி இருக்கு. இதுல எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணா ஒரு மாதிரி கச்சமச்சான்னு ஆயிடும். ரெண்டாவது ஆத்தர் வேற இருக்காரு, எல்லாம் சேர்ந்து ரியலி உங்களுக்கு டஃப் டேஸ் தான். அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. சில இடத்துல தான் என்னால் கேட்க முடியல. எனக்கு இப்போ கூட கெஸ்ட் இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் விட்டுட்டு போனேன். ஆல்மோஸ்ட் கேட்டேன். அப்புறம் போன இதுக்கு கூட அந்த கல்யாணி சொன்ன மாதிரி ரீகேப் 6 நிமிஷம் நான் கரெக்டாக பார்த்தேன். 6 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருக்கீங்க, நல்லா இருந்தது. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு காமன் நேரத்துக்கு கேட்டேன். அப்புறம் நீங்கள் இப்போ ரீகேப் கொடுத்ததுல நான் நல்லா புரிஞ்சுது, செகண்ட் பார்ட்டுக்கு வந்தால் கூட. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, கல்யாணி சொன்னாங்க இல்லையா, கடல் எல்லாம், அப்போதான் எனக்கு கெஸ்ட் வந்தாங்க, நாங்கள் போனேன். கடல் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க, மலையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க சார், அப்படின்னு இது பண்ணலாம் அப்படின்னாங்க இல்லையா அவங்க. நீங்கள் உங்கள் சஜஷன் மேட்ச் ஆகும்னாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், முதல்ல லாங்குவேஜே பிரச்சனை. இந்தியாக்குள்ளேயே இவ்வளோ, அதாவது நான் வந்து ஹிந்தி வரணும் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கே ஹிந்தி தெரியாது. பொதுவாக சொல்றேன், எல்லாரும் ஒரு லாங்குவேஜில் இருக்கணும்னு. இப்போ சைனா எடுத்துக்கோங்க, ஜப்பான், எல்லா கண்ட்ரியும் ஒரே லாங்குவேஜ். அந்த இதில் தான் அவங்க இங்கிலீஷ் எல்லாம் சரியா கற்றுக்காம இருக்காங்க, இப்போ கற்றுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அது வேற பாயிண்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த திமிரோட இருக்கிறது காரணம், கண்ட்ரி ஃபுல்லு ஒரே லாங்குவேஜ், ஒன் லாங்குவேஜ் ஒன் கண்ட்ரி. நமக்கு இங்கே அதுவே ப்ராப்ளம். எங்கேருந்து உலகம் எல்லாம் ஒன்றா சேர்றது, அது சான்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 0 தான் எனக்கு தோணுது. பட் ஒன்றும் சொல்ல முடியல, ஃபியூச்சர்ல என்னெல்லாம் மாறுமோ தெரியாது. பட் அது இப்போதைக்கு பாசிபிள் இல்லைன்னு இல்ல தோணுது. அதாவது ஆனா நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இல்ல நீங்க உலகெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணுமே மாற்ற முடியாது, இதெல்லாம் இப்படிதான் டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு தான் போகும் அப்படின்றதான் சார் வந்து தொடரும்னு முடிச்சிட்டாரு. இந்த தேச தலைவர்களும் ஒருத்தரும் மாற போறது இல்லை, இந்த போட்டி பொறாமைகள்லாம் இருக்க போகுதுன்றதுதான் ஸ்டார்டிங்ல குடிச்சிட்டாரு இல்ல சாரு, அதனாலதான் தொடரும் போட்டு முடிச்சிட்டாரு. வித்தின் கண்ட்ரியே போட்டி பொறாமை தாங்க முடியலன்னா வித்தின் வேர்ல்டு என்ன ஆகுறது? நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. நம்ம ஒரு விஷயம், குடும்பத்துக்குள்ளே இருக்காது. ஒரு விஷயத்த விட்டுறோம். நம்ம வந்து நீங்க வந்து சொல்ற மாதிரி வேர்ல்டுனா வேர்ல்டுல ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். உலகம் பூரா ஒரே லாங்குவேஜ் மொழி இங்கிலீஷ் மட்டும் இருந்ததுன்னா அது பாசிபிள் இல்ல. அப்ப அது மத்ததெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, மத்த எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம எதுவுமே கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கண்ட்ரியை பத்தி பேச வேண்டியது இல்லை, அடுத்த கண்ட்ரியை பத்தி பேச வேண்டியது இல்லை, அவசியமே கிடையாது. ஓகே ரைட், அடுத்தது பார்த்துக்கலாம். நம்ம வேற யார் பேசுறது? என்ன தெரியுமா அப்போது, அதாவது அமெரிக்கா வந்து இப்பவே கேட்டுட்டு இருக்கு, கனடா என் கூட சேரட்டும், கிரீன்லாந்து மெக்சிகோ, எல்லாத்தையும் அமெரிக்கா ஆக்கிடுவோம், எல்லாத்தையும் இருக்கும். இந்த ஒரு ஆஸ்பிரேஷன் யாருக்காவது இருந்துச்சு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, சைனா ஒரு பக்கம் எல்லாத்தையும் வளைச்சு போட்டுரும். ஏற்கனவே நேபாள் இதுக்கெல்லாம் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு 5 ஃபிங்கர்ஸ்னு வச்சிருக்குது. அந்த 5 ஃபிங்கர்ஸ் அது ஆக்கிபை பண்ணிட்டே இருக்கு. அது ஆக்கிபை பண்ணி முடிச்சிடும். சரி, முடிச்ச உடனே இதுவும் என்ன பண்ணும், நம்ம எங்க கண்ட்ரியும் சரி, இந்த கனடாவை என் கூட சேர்த்துக்க, கிரீன்லாந்து என் கூட சேர்த்துக்க, எல்லாம் சேர்த்துக்கிட்டு இது ஒன்று பெருசாயிரும்.
ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா இப்போ ஆகாது, நம்ம லைஃப் டைம்ல ஆகவே ஆகாது ஆகாது. ஆகாது. ஆனா ஒரு 200 வருஷம், ஒரு 1000 வருஷம் கழிச்சு இது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது ஒரு லாங்குவேஜ் வரும். இல்லாட்டி ஒரே ஒரு எல்லாம் ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி மட்டும் இருக்கும். அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நமக்கு அதான். தெரியும் இருக்க போகுதுன்ட்டு. ஆனா இந்த ஆஸ்பிரேஷன் இருக்கா? எல்லாருக்கும் லீடர்ஸ்கிட்டயும் இருக்கு. உள்ள இருக்கு. உள்ள அவங்களுக்கு இருக்கு. நீ அந்த அந்த என்கிட்ட கொடுத்துரு. அங்க உன்கிட்ட அவ்வளவு வளம் இருக்கா? நான் அதை எடுத்துக்கிறேன். என்னோட கண்ட்ரி ஆயிரு நீயே. அப்படின்னு தானே பேசிட்டு இருக்காங்க இப்போ. கிரீன்லாண்ட்ல நிறைய இது இருக்கு. டைட்டானியம் என்னெல்லாம் இருக்கா? குடு, எனக்கு கொடு. அது என்னோட அவன் சொல்லிட்டான், கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்ட்டான். கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொன்ன உடனேயும் விட மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி நடுநடுவில் கொண்டு வர்றாரு அவரை. த கிரீன்லாண்ட் இஸ் ஆர் கண்ட்ரி, கனடா கேன் பி 52nd ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இப்படி கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தோணுது, ஓஹோ எல்லாமே ஒரே கண்ட்ரி வேர்ல்டு முழுசும் ஒரே கண்ட்ரி ஆயிடுமோ அப்படின்னு தோணுது இல்லை நமக்கு. ஏன் வராது? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம். சார் போயிட்டாரா? சார் போயிட்டார். சார் வீட்டுல கெஸ்ட், அதனால வந்து சார் ஆத்தர் இருந்தாருன்னு சொன்னேன் நானு. முன்னாடியே மெசேஜ் போட்டிருந்தார் சார். மெசேஜ் போட்டிருந்தார் சார். ரொம்ப சீரியஸான மேட்டர், ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. ஆமா, அது போட்டிருந்தார். நான் இவ்வளவு சீரியஸான மேட்டர் இவ்வளவு ரொம்ப இதுவா போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். ரொம்ப காமெடியா போட்டிருந்தா, வியப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். ஒன்னும் வரும் கேட்டுட்டு சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நாவல் திட்டம் 6. நம்ம படிச்சா கூட இதெல்லாம் எந்த அளவுக்கு படிப்போன்றது தெரியாது. படிக்கிறதை விட கேட்கறது என்ன எல்லாருக்கும் பிடிக்குன்றதுல இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இந்த நாவலை கேட்டதுல வந்து கற்பனை வேலை எல்லாருக்கும் மிதமிஞ்சி போச்சு. எல்லாரும் அவங்கவுங்க கற்பனை வளத்தை எந்தெந்த மூலையில எடுத்துட்டு போகணுமோ அந்தந்த மூலையில எடுத்துட்டு போய் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணாங்க. விட்டா ஒண்ணு 1 மணி நேரம் போட்டோம்னா கற்பனை வளம் நிறைய வரும். அது என்ன பண்ணலாம், நம்ம இவர் சாரை கேட்டுக்கின்னு வாங்க சார் எங்க கற்பனை வளம்லாம் இருக்குது, இப்படி நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்குவோம். நம்ம இப்ப நாளைக்கு பேசினாருன்னா நான் சொல்லிடுறேன், சார் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருங்க, நீங்க வந்துருங்க, எல்லாரோட கற்பனை வளமும் இருக்குது, எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் எழுதி வச்சிருங்க, என்னென்ன இருக்குதுன்றது உங்க கற்பனை வளத்தையும் எழுதி வைங்க, போட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிடலாம். அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால தானே மைண்ட்ல பேசுறோம். அவர் யோசிக்காத விஷயங்களை சொல்றது தானே. இப்ப வசந்தி மேடம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு வசந்தி மேடம் சொன்ன கருத்து அந்த பார்வை அவர் வந்து யோசித்திருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச இன்னொரு பார்வை இது. எனக்கு என்னோட பார்வையில வந்து சோமாலியப்பன் சார் அந்த பார்வையில யோசித்திருக்க மாட்டாரு, வாய்ப்பு இல்ல. ஆனா இல்ல வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்லுவார் வந்து. ஆனா வசந்தி மேடம் சொன்ன பார்வை வந்து இன்னொரு பார்வை. இந்த புத்தகத்தோட பார்வை வந்து வேற ஒரு பார்வை இருக்குதுனால அவருக்கு இது பிடிக்கும், நிச்சயமா பிடிக்கும். அவர் வந்து அதை யோசிப்பாரு, இது இப்படி கூட நல்லா இருக்குது, அப்ப நம்ம அடுத்த நாவல்ல இப்ப அடுத்த நாளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த நாவலுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ M1 M2 M3 இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப அது வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதையும் சொன்னாரு. இப்ப அது அடுத்தது திட்டம் 6 போய் திட்டம் 7 வரலான்னு நினைக்கிறேன் நானு. அதுல மைண்ட் யுவர் மைண்டுக்கு சிறப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நல்ல ஒரு கலந்துரையாடல். பார்ப்போம், சார்கிட்ட பேசிட்டு பேசுவோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மாலதிக்கும் நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மாலதிக்கும் இல்ல சார், மாலதிக்கு நன்றி. அது என்ன சார்